இங்கனக்குள்ள அட்டெண்டன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஷனுக்குள்ளே மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிடலாமாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா செஷன்ஸ்குள்ளே மூவ் அப் ஆகிறதுக்கு? எல்லாரும் ரெடியா? ரெடி அப்படின்னா கடன்னு ரெடி அப்படின்னு சொல்லி இங்கே கமெண்ட்டை சீக்கிரம் டேப் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய செஷனில் அடுத்து என்ன வரும், ப்ளஸ் நம்ம எடுக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும், ப்ளஸ் எக்ஸட்ரா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ ஆல். ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கடகடன் கிடச்சிடும். அண்ட் வி ஆர் நாட் ஒன்லி ஆன் வாட்ஸ்அப், வி ஆர் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா? ஸோ அப்போ இங்கனக்குள்ள நம்ம செஷன்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா பசங்களா? கமான், எல்லாரும் ரெடி அப்படின்னா இங்கனக்குள்ளே ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, நம்ம ரெடி அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ளே கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ், அட்மின் வந்து ரெடின்னு சொல்லிடுவார். நம்ம கடகடன் இங்கனக்குள்ளே மூவ் அப் ஆக ஆரம்பிக்கலாம் பசங்களா. ஓகே, ஸோ இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கனக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறத அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் GIB, ஸோ கிரேட் இண்டியன் பேட்டில் பற்றி தான் இங்கனக்குள்ள கான்செப்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்க இந்த டைமில் நம்ம கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் சிலபஸ் உங்களுக்கு முடிச்சாச்சு. தட் இஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் த மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிற டாபிக் நம்ம கைனமெட்டிக்ஸில் பாதி டாபிக் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ GIB எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? கம்மிங் ஜூலை 27 நடக்க போகுது. எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் ஆஃப்லைன் எக்ஸாமாக பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்க போகுது. இதில் டாப் 3 மார்க் ஸ்கோரருக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸ் அண்ட் கிஃப்ட்ஸும் இருக்குது. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா மறக்காமல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா நம்பர் ஆஃப் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை செக் பண்ண மறந்துடாதீங்க. எக்ஸாம் டைம் இங்கனக்குள்ளே கொடுத்துருக்கு பாருங்கள். நம்மளோட நீட் மாதிரியே பியூராக 2 to 5 PM தான் நடக்கும். ஓகே, ஸோ சென்னை அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டேர்மில் உங்களுக்கு ஃப்யூச்சர் கைடன்ஸ் வேணும்னா அங்கே நீங்கள் எங்களோட டாப் 3 ஸ்டாஃப்ஸை வந்து மீட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃப்யூச்சர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காகவே அவங்க பர்டிகுலராக சென்னைக்கு வர்றாங்க, அதுவும் ஆஃப்லைனில் வர்றாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலி இது உங்களுக்கு ஃப்ரீ செமினார் தான், பட் ரொம்ப முக்கியமான விஷயம் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அந்த டாப் 3 டீச்சர்ஸை பார்க்கணுமா? ஹியர் த டாப் 3 டீச்சர்ஸ். தட் இஸ் July 27 சென்னை. த செமினார் வில் ஸ்டார்ட் அட் 10 AM. பக்காவாக செமினார் உங்களுக்கு 10 AM ஸ்டார்ட் ஆகிடும். மறக்காமல் எல்லாருமே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டடாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம Xylem ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டமான நீட் கொஷின் பேப்பர்லையுமே மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே அவங்க மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி செக்யூர் பண்ணி அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம இங்கனக்குள்ளே சொல்லிடலாமா? ஸோ சொல்லிவிட்டு நம்மளுடைய செஷன்ஸ்குள்ளே மூவ் அப் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ 2 லெசன் தான் உங்களுடைய டாபிக், கரெக்டாக? ஸோ டோட்டலி 2 lessons தான் நம்மளுடைய டாப்பிக்காக நம்ம இங்கனக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருந்தோம். என்னென்ன 2 lessonsன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதோட ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ அந்த மைண்ட் மேப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், சயின்டிஃபிக் மெத்தடில் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல் அப்படின்னு நான் இங்கனக்குள்ளே சொல்லிடுறேன். ஸோ சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம மெஷர் பண்ணும்போது பேசிக்காக சில டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அதாவது மெஷர் பண்ணுறதுக்கு இது ரூல் இருக்குது, அப்படி மெஷர் பண்ணணும், இப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம். சயின்டிஃபிக் மெத்தட் மூலிமா மெஷர் பண்ணும்போது 2 செட் ஆஃப் அலைன்மெண்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிஃபிகேஷன், இன்னொரு ரிடக்ஷனிசம். இந்த ரெண்டுமே சயின்டிஃபிக் மெத்தடில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இந்த லெசனில் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் மேக்ஸிமம் பேச போகிறீங்க. அப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எதை சொல்லும்? ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி பேசக்கூடியது. இப்போ என் கையில் எவ்வளோ பென் இருக்குது? 1 பென் தான் இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிறது ஒரு கவுண்ட், கரெக்டாக?
அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி பேசக்கூடியது. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் கிட்டத்தட்ட 2 டைப்ஸ் நமக்கு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல், இன்னொருத்தர் வந்து டிரைவ்டு. ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது, அவங்க இருந்தால் தான் எதா இருந்தாலும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டிரைவ்டு நம்ம என்னென்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, டிரைவ்டு அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலில் இருந்து கொண்டு வர்ற டேர்மை மட்டும்தான் நம்ம இங்கனக்குள்ளே கம்ப்ளீட்டாக டிரைவ்டு, ஃபண்டமெண்டலில் இருந்து அந்த டேர்மை நீங்கள் இங்கனக்குள்ளே டேக் ஓவர் பண்ணிட்டு வரணும். அதை தான் நம்ம இங்கனக்குள்ளே டிரைவ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லி பக்காவாக நோட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3 பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ லென்த், மாஸ், டைம், LMT, லென்த், மாஸ், டைம். இவங்க தான் உங்களுடைய அந்த 3 பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அந்த 3 பேசிக் ஃபண்டமெண்டல்ஸு தான் நம்ம இந்த இடத்துல ஃபண்டமெண்டலாக வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து யார் வந்தாலும் அது உங்களுக்கு டிரைவ்டு குவான்டிட்டியாக இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் லென்த், மாஸ், டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடுறோம். ஓகே, நான் இப்படி ஜென்ரலாகவே மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதோட யூனிட்டை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வர ஆரம்பிக்குது. ஸோ யூனிட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் 5 கிலோகிராம், 6 மீட்டர். அப்போ இந்த பின்னாடி வரக்கூடிய கிலோகிராம், மீட்டர் இது எல்லாம் தான் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்டை டினோட் பண்ணுது. அப்போது இந்த கிலோகிராம், மீட்டரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டடாக டைப்ஸ்க்கு போயிடுறோம். ஸோ அப்போ இங்கனக்குள்ளே டைப்ஸ் பாருங்கள், உங்களுக்கு மொத்தம் 3 செட் ஆஃப் டைப்ஸ் பேசிக்காக இனிஷியல்லேருந்து இருந்திருக்கு. தட் இஸ் MKS சிஸ்டம், CGS சிஸ்டம், FPS சிஸ்டம். ஸோ MKS, CGS, FPSன்னு சொல்லிட்டு 3 சிஸ்டம் நமக்கு இருந்திருக்கு. ஸோ இவங்க 3 பேருமே லென்த்து, மாசு, டைம், லென்த்து, மாசு, டைம், லென்த்து, மாஸ், டைம் அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிட்ஸை வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் உள்ளே வருது. அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான் நமக்கு SI சிஸ்டம். இந்த SI சிஸ்டம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் குவான்டிட்டிஸ் மொத்தம் 3 அப்படிங்கிற LMT கிடையாது. டோட்டலாக இங்கே எனக்கு 7 சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு 7 சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க டினோட் பண்ணும்போது அந்த 7 சிஸ்டமும் எப்படி இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஆர்டரில் இங்கனக்குள்ளே எழுதிடலாமா? அப்போ 7 சிஸ்டம்ஸையும் எழுதினீங்கன்னா என்னென்ன ஆர்டரில் நீங்கள் ஆக்சுவலி எழுதி கொண்டு வர முடியும்? ஸோ லென்த் இருக்கும், அதில் மாஸ் இருக்கும், அப்புறம் அங்கனக்குள்ளேயே டைம் இருக்கும், தென் உங்களுக்கு அந்த இடத்துல கரண்ட் அப்பியர் ஆகும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்பியர் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டை கூட மெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேண்டிலாக அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி லென்த்து, மாசு, சிஸ்டம், டைம், அதுக்கப்புறம் கரண்ட்டு, டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மோலார் மாஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு SI யூனிட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 7 ஃபண்டமெண்டல்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ 7 ஃபண்டமெண்டல்ஸை கொண்டு வந்து இப்படி தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மெஷர்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஓகே, மெஷர்மெண்ட் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக இந்த லென்த்து, மாஸ், டைமை ஜென்ரலாக எப்படி மெஷர் பண்ணலாம்? ஸோ 2 விதமாக மெஷர் பண்ணலாம். ஒன்று ஸ்மால், இன்னொன்று லார்ஜ் டேர்ம். ஸோ ஸ்மாலஸ்ட் டேர்ம்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஸ்க்ரூ காஜ் அண்டு வெர்னியர் கேலிப்பர். ஒரு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்துட்டு ஸ்க்ரூ காஜ் அண்டு வெர்னியர் கேலிப்பர். இதே லார்ஜஸ்ட் ஒன்றை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டிவைசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன், பேரலக்ஸ் அண்ட் ரேடார். இந்த 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணி அங்கனக்குள்ளே சிம்பிளாக மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணுறதுல தப்பு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி மெஷர் பண்ணுறதுல சின்ன சின்ன தப்பு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? அதை தான் நம்ம என்ன டாப்பிக்கில் கொண்டு போகிறோம், எரர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொண்டு போகிறோம். அப்போ எரர்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த எரர்ஸ்க்கான காசஸ், ப்ராபகேஷன்ஸ். ஸோ அந்த எரர்ஸ் எப்படிலாம் நடக்கும், கேர்லெஸ்னஸ்னால நடக்கும், சிஸ்டம் ஒழுங்காக கேலிபரேட் ஆகலைன்னா நடக்கும், திடீர்னு நம்மளுக்கு எங்கிட்டாவது இருந்து ஒரு ரேண்டம் எரர் நடக்கும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் எரர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, திடீர்னு வோல்டேஜில் ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும்போது
எரர் நடக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதோட காசஸ். இங்கே எரரோட ப்ராபகேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எரரோட ப்ராபகேஷனை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்? அடிஷன் பண்ணும்போது எரர் ப்ராபகேட் ஆகும், சப்ராக்ஷன் பண்ணும்போது எரர் ப்ராபகேட் ஆகும், டிவிஷன் பண்ணும்போது எரர் ப்ராபகேட் ஆகும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எரர் ப்ராபகேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறது என்னென்னா, ஒரு சிஸ்டமை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், மெஷர் பண்ணும்போது அதுக்கு நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணணும், மெஷர் பண்ணுறதுக்காக ஃபிசிக்கலாக என்னென்ன டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், தென் அந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, நான் மெஷர் பண்ணும்போது தப்பாக மெஷர் பண்ணிட்டேன்னா அங்கனக்குள்ளே எரர் எனக்கு எப்படி அக்கர் ஆகுது, அந்த அக்கரான எரரை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இது ஒன்று. கடைசியாக உள்ள ஒருத்தவங்க வர்றது தான் நம்மளுடைய டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து டைமென்ஷனல் வேல நம்ம எப்படி அந்த கான்செப்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நமக்கு டைமென்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமென்ஷன்ஸ்க்கான கான்செப்டையும் இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்குறோம். ஓகே பசங்களா, எல்லாரும் பக்காவாக ரெடியாக இருக்கீங்களா? இங்கே ப்ராப்ளம் உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். எல்லாரும் பக்காவாக ரெடியாக இருந்தால் இங்கனக்குள்ளே ரெடின்னு போடுங்க, அப்படியே நம்ம இங்கனக்குள்ளே ப்ராப்ளம்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லாரும் ரெடியாக? நானும் இப்போ கான்செப்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு நான் மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போது இங்கனக்குள்ளே நம்ம ஒரு ஓவர் வியூ கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இங்கனக்குள்ளே ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டோம். ஸோ ஐ ஹோப் இதில் எந்த அலைன்மெண்ட்டுமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எந்த டைமுக்கு கொண்டு வரணும், எந்த செட்டப்புக்கு எதை அப்ளை பண்ணணும், டைமென்ஷன்ஸ் எப்படி உள்ளே வருது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக இங்கனக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ கொண்டு வந்துட்டு இப்போது இதுக்கான கான்செப்ட்ஸ், இதுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் நம்ம உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே வர்றோம், உள்ளே வந்தாச்சு. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் குவான்டிட்டி செட்டப் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி செட்டப் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ தட் இஸ் அ லென்த், மாஸ், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இந்த மாதிரி எல்லா குவான்டிட்டிஸையுமே நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டே வந்தோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ். இதை தான் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 விதமான கான்செப்ட்ஸ் ஒர்க் ஆகும். டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, டைமென்ஷனல் குவான்டிட்டி. ஸோ டைமென்ஷன்ஸ் இருக்காது, டைமென்ஷன்ஸ் இருக்கிறவங்க. தென் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அப்போது இந்த இடத்துல டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டினா அது வேரியபிள்ஸாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட்ஸாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. இஃப் இட் இஸ் அ வேரியபிள்ஸ் இட் டஸ் நாட் ஹாவ் எனி டைமென்ஷன்ஸ். இஃப் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் இட் வில் ஹாவ் அ டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இட் ஹாவ் அ வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுக்கு சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கும், வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு டைமென்ஷன்ஸும் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் இருக்கும் இருக்காதுங்கிற மாதிரியும், வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் வேரியபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் இங்கனக்குள்ள கான்செப்டை நம்ம அப்படியே பேசிகிட்டே வரும். தென் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி என்ன அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு பார்ட்டுமே அந்த இடத்துல அதில் அந்த ஒவ்வொரு பார்ட்டோட ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷனல் அதோட எல்ஹெச்எஸ்க்கு எப்போவுமே ஈக்குவேட்டாக ட்ரை பண்ணும். இதை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டைமென்ஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டியிலேருந்து நீங்கள் இன்னொரு குவான்டிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டைமென்ஷனலி இந்த பாயிண்ட் கரெக்டுங்கிறத செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் ஹைலி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன் டைமென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே கான்செப்ட் வைஸ் நம்ம எல்லாத்தையுமே பக்காவாக பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம ப்ராப்ளம்க்கு போக ஆரம்பிக்கலாம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ப்ராப்ளம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாமா? அப்போ ஜிஐபியோட ப்ராப்ளம்ஸ் பேஸஸ்க்கு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்
ஸோ எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது 0 டிகிரி செல்சியஸ் இந்த கெல்வின் ஸ்கேலில் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கெல்வின் அப்படிங்கிறது நமக்கு 0 டிகிரி செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் இடையில இருக்கிற ரிலேஷனை பேசும். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பக்காவா ஆப்ஷன் ஏ உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A damping force on an oscillator is directly proportional to the velocity. The units of the constant is proportionality R. Okay. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியோட யூனிட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி. எனக்குள்ளே நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் பின்னு போடுறேன். கான்ஸ்டன்ட் பி இன்டூ வெலாசிட்டி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி. ஸோ ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நான் எனக்குள்ளே எழுதுகிறேன். தட் இஸ் அ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை இட் இஸ் அ டிரைவ்டு யூனிட். இப்போ நான் உங்களுக்கு வெலாசிட்டி எழுதுகிறேன். வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? சிம்பிளி இங்கே எனக்குள்ளே இருக்கிற மீட்டர் கேன்சல், செகண்ட்ஸ்க்கு ஒரு செகண்ட் கேன்சல் ஆகும். ஸோ யூ வில் கெட் கிலோகிராம் பெர் செகண்டுங்கிறது தான் உங்களுக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட ஆன்சர். கிலோகிராம் பெர் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். கிளியராக இருக்கீங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்? எது இதில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு ஜென்ரலாகவே ஹென்ரிங்கிற ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஸோ ஹென்ரி எனக்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ ஹென்ரி எனக்குள்ளே வராது. அதுக்கப்புறமா வோல்ட் பெர் செகண்ட் வருமா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறதுக்காக என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன்னா இஸ் ஈக்குவல் டு எம் டிஐ டிவைடட் பை டிடி நான் எடுத்துக்கிறேன். தேர்ஃபோர் எம் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை டிஐ டிவைடட் பை டிடி எடுத்தாச்சு. ஸோ அப்போ இங்கனக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் இஎம்எஃப்க்கு வோல்ட்டும் டிவைடட் பை ஆம்பியர் பெர் செகண்ட். தேர்ஃபோர் வோல்ட் ஆம்பியர் பெர் செகண்ட் அப்படிங்கிறத நான் எனக்குள்ளே ரீஒர்க் பண்ணி எழுதுனேன்னா வோல்ட் இன்டூ செகண்ட் டிவைடட் பை ஆம்பியர். அப்போ எனக்கு இந்த யூனிட்டும் இங்கனக்குள்ள அப்ரோச் ஆயிடுச்சு. எஸ் அதர்வா, ஹாய். ஓ ஓகே தென் எஸ் பாபு. ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் அப்ளை ஆயிடுச்சா? ஓ ஸ்வீட் நேம். இங்கே வந்து ஒருத்தர் நேம் கேட்டுட்ருக்காரு. ஹாய், மை நேம் இஸ் நிவேதா. இஸ் தட் ஓகே? யுவர் ஃபிசிக்ஸ் மேம் ஃபார் த ஸ்டேட் போர்ட். ஸோ நவ் அப்படியே கான்செப்ட்ஸ்குள்ளே நம்ம மூவ் அப் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஓம் செகண்ட் வருமா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஃபார் தட் ஐ எம் டேக்கிங் த ஈக்குவேஷன் ஓம் செகண்டை இங்கனக்குள்ளே ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் டிவைடட் பை கரண்ட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட், தட் இஸ் அ கரண்ட் ஐ இன்டூ ஆர். ஓகே ஓகே தென் okay babu, thank you so much for your this much of response actually. ஸோ இந்த இடத்துல கரண்ட்டுக்கு நான் ஆம்பியரும் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஓம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் வி இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்டூ ஆம்பியர் ஓம் இன்டூ செகண்ட் டிவைடட் பை ஆம்பியர். ஸோ ஆம்பியர்ஸ் கெட்ஸ் கேன்சல். தேர்ஃபோர் செகண்ட் இன்டூ ஓம். அப்போ இந்த ஆப்ஷனும் எனக்கு எனக்குள்ளே அப்ளை ஆகிடுச்சு. தேர்ஃபோர் ஆட்டோமேட்டடாக என்ன ஆகும்? எஸ், உங்களுக்கு 11th டஃப் அப்படிங்கிறத விட 11th தட் ஹேஸ் அண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதனால அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு 11th கான்செப்ட்ஸுக்கான அப்டேட்ஸும் நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க. யூ வில் கெட் ஆல் த அப்டேட்ஸ். ஓகே. ஸோ இங்கனக்குள்ளே எனக்கு எல்லா யூனிட்ஸுமே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த யூனிட் இல்லாதது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெபர் மட்டும்தான். ஸோ ஐ சிம்ப்ளி டிக் த வெபர். ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிட்ஸ் இஸ் நாட் பேஸ்டு ஆன் மாஸ் இருக்கக்கூடாது, லென்த் இருக்கக்கூடாது, டைம். மாஸ் அண்ட் லென்த் டைம் மட்டும் இல்லாதது, இவங்க 3 மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபண்டமெண்டல்ஸையும் எடுத்துகிட்டு வர யூனிட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நான் இங்கனக்குள்ளே சிம்பிளாக ஹைலைட் பண்ண முடியும். எஸ்ஐ சிஸ்டம். பிகாஸ் எஸ்ஐ சிஸ்டம் ஹேஸ் அ 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால் மாஸ் லென்த் டைம் மட்டும் இல்லாமல் வரக்கூடியவங்க இவங்க 3 பேரும் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிடுறோம். எஸ் ஓகே பாபு, லிசன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம GIB எக்ஸாமும் எழுதுங்க. சரிங்களா? நவ்
the unit of nuclear dose given to a patient. எந்த unit of the unit for nuclear dose given to a patient. ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அளவில் நியூக்ளியர் டோஸ் கொடுப்பாங்கன்னா ரான்ஜன் அப்படிங்கிற அளவில் தான் உங்களுக்கு நியூக்ளியர் டோஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, தட் இஸ் பேஸ்ட் ஆன் 1 cm3. அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல நியூக்ளியர் டோஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் எ ரான்ஜன். நெக்ஸ்ட் கொஷின், லென்த் cannot be measured by. இதை வச்சு எதில் லென்த்தை மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கனக்குள்ளே கேட்டிருக்கிற கொஷின். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எதை நீங்கள் வச்சு லென்த்தை மெஷர் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற கொஷினாக இருக்குது. அப்போது எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ண மாட்டீங்க? ஸோ ஃபெர்மி அப்படிங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெர்மி இஸ் அ 10⁻12. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அளவு இருக்கிறத லென்த் பேஸஸில் பேச முடியும். தென் மைக்ரான் அப்படிங்கிறது 10⁻6 பேச முடியும். நான் இங்கனக்குள்ளே டிபேக்கு போகிறேன். ஸோ டிபேங்கிறது எப்போவுமே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ அப்போ இந்த இடத்துல டிபேவை யூஸ் பண்ணி தான் உங்களால் லென்த்தை மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே ஹைலைட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ லென்த்தை இதை வச்சு தான் உங்களால் மெஷர் பண்ண முடியாது. அப்போது 1 light year இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஸோ அப்போது 1 light year அப்படிங்கிறதும் நமக்கு லென்த்தை மெஷர் பண்ணுறது தான். ஸோ சிம்ப்ளி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லைட் இயரை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ அப்போது 1 light year அப்படி நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு டெஃபினிஷன்? ஒரு லைட்டை நான் அனுப்புகிறேன், கிட்டத்தட்ட 1 yearக்கு அது வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி 1 yearக்கு எனக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 1 yearல் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் நிற்கிதோ அதை தான் நம்ம சிம்பிளாக என்னென்னு சொல்கிறோம், 1 light year அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் 9.46 × 10⁻12 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு எப்போவுமே இருக்கும். ரேவதி 12th ஃபிசிக்ஸ் நமக்கு வந்துட்டு ஆஃப்டர் GIB நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், நிறைய அப்டேட்ஸும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கண்ணா. ஓகேங்களா, மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் கொஷினுக்கு உங்களுக்கு மூவ் அப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸாக்ட்லி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு நம்பருக்கும் யூனிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் கேட்டிருக்காங்க. த நம்பர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யூனிட். ஸோ தாராளமாக இங்கனக்குள்ள ஆப்ஷன் டியை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமாம், லைட்டு தான் செம ஸ்பீடாக போகும். எக்ஸாக்ட்லி பாபு. ஸோ நவ் which is different from other units. ஸோ எது மற்றதுலேருந்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க இங்கே கேட்டிருக்கிற கொஷின். ஓகே, இதை நான் இங்கனக்குள்ளே உங்களுக்கு செக் பண்ணுறேன். எது மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். இதோட யூனிட் வந்துட்டு ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னா அது எனர்ஜி. ஸோ ஜவுல்ஸில் தான் நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸ் தான். ஸோ ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்குன்னு சொல்கிறத விட ஒரு லைட்டை நம்ம வேக்யூமில் 1 yearக்கு அனுப்பிட்டே இருக்கோம். ஓகேங்களா, 1 year முடிஞ்சதும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 9.42 × 10⁻12 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு லவுட்னஸ் ஆஃப் சவுண்டுக்கு போகலாம். அதை நம்ம டெசிபல்னு சொல்லி மெஷர் பண்ணுறோம். ஓகே, லவுட்னஸ் ஆஃப் சவுண்டை நீங்கள் டெசிபல்னு சொல்லி இங்கனக்குள்ளே மெஷர் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாத்தையுமே மெஷர் பண்ணதுக்கப்புறம் பாய்சன்ஸ் ரேஷியோ பார்க்குறீங்க. இது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ லென்த்தோட மெஷர்மெண்ட் மீட்டர் டிவைடட் பை மீட்டர். ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட். மற்ற எல்லாத்துக்கும் யூனிட் இருக்கிற மாதிரி இதுக்கு இங்கனக்குள்ளே பர்டிகுலராக எந்த யூனிட்டுமே இருக்காது. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளி நான் இந்த ஆப்ஷனை இங்கனக்குள்ளே சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இங்கே கடகடன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கேன்லா இஸ் த யூனிட் ஆஃப் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ கேன்லா இஸ் அ யூனிட் ஆஃப். கேன்லா அப்படிங்கிறது எதோட யூனிட்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கேன்லா இஸ் அ யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட்டை தான் நம்ம இந்த இடத்துல கேன்லான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்குற கொஷின் செலக்ட் த பேர் ஹூஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் சேம் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. யாரோட எக்ஸாக்ட்லி ரைட் பாபு, எக்ஸாக்ட்லி ரைட், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ செலக்ட் த பேர்.
whose dimensions are same அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேர் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெண்டு பேத்துக்குமான ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ ஃபார்முலா எழுதி அதிலிருந்து தான் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். therefore pressure is equal to force divided by area. similarly stress is equal to force divided by area. ஓகே, அப்போ ரெண்டு ஃபார்முலாவுமே சேமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவங்களுடைய டைமென்ஷன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது this one have a same pair, that is our first option. ஸோ இங்கே எனக்குள்ள மொமெண்டம்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ மொமெண்டம்க்கு எக்ஸாக்ட்லி ரைட் பாபு, யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ மொமெண்டம்க்கு நான் இங்கே எனக்குள்ளே ட்ரை பண்ணுறேன். ஸோ மொமெண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் P இஸ் ஈக்குவல் டு mv. ஸோ மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இதே நான் இம்பல்ஸ்க்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இம்பல்ஸ் தட் இஸ் J இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் இன்டூ டைம். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு சொல்லி ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் யூனிட் தான் இருக்குது. பிகாஸ் மொமெண்டம் டஸ் நாட் ஹாவ் அ டைம், ஆனால் இம்பல்ஸில் எனக்கு டைம் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இஸ் அ பக்கா அண்ட் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் டிஃபர் ஆகுதுங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே இருந்தே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுக்கு இப்போ போக ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கிரிட்டிக்கல் வெலாசிட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை இந்த டேர்ம்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஈட்டா ரோ ஆர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி லிக்விட் இஸ் ஈட்டா. டென்சிட்டி ஆஃப் லிக்விடுங்கிறது ரோ, ரேடியஸ் வந்து ஆர். தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூ என்னன்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே எனக்குள்ளே எழுதிக்கலாம். தட் இஸ் த கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஈட்டா பவர் எக்ஸ், ரோ பவர் ஒய், ஆர் பவர் இசட் அப்படின்னு நம்ம இங்கே எனக்குள்ளே ப்ராப்பராக எழுதிக்கலாம். எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் எனக்குள்ளே நான் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா m பவர் 0 LT பவர் 12க்கு இப்போல்லாம் வரதே இல்லையா? இல்லை நம்ம 12th கான்செப்ட்ஸ்க்கும் வர ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அந்த இடத்துல ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இங்கே எனக்குள்ள கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்ளை பண்ணுறேன். m0 LT பவர் -1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட். Exactly Babu, this is the state board channel particularly for the 12 students. Right now நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா கம்மிங் ஜூலை 27 வரக்கூடிய GIB எக்ஸாம் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த சிலபஸை எடுத்துகிட்ருக்கோம். 12க்கும் நான் இப்போ வரதான் போகிறேன் உங்களுக்கு NTS. ஸோ 12க்கும் நான் கண்டிப்பாக வரேன். இந்த GIBயை முடிச்சுட்டு நம்ம 12th போர்ஷன்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். இன்னும் நிறைய அப்டேட்ஸும் உங்களுக்கு 12th பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ இங்கே எனக்குள்ளே நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா m0 LT பவர் -1. அதுக்கடுத்து நான் இங்கே எனக்குள்ளே விஸ்காசிட்டி எடுக்கிறேன். தட் இஸ் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு m L பவர் -1 T பவர் -1. தென் நான் டென்சிட்டி எடுக்கிறேன். ஸோ டென்சிட்டி எடுத்துக்கிறேன். தட் இஸ் m L பவர் -3 T பவர் 0. ஃபைனலாக இந்த இடத்துல நான் கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற ரேடியஸை லென்த்தை வச்சு தான் மெஷர் பண்ணுவீங்க. ஸோ லென்த்தை வச்சு மெஷர் பண்ணும்போது யூ வில் கெட் m0 L T பவர் 0ங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துட்டுறோம். தட் இஸ் நாட் GIV, தட் இஸ் அ GIB, அவர் கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்துட்டு நம்மளுடைய Xylem இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இருந்து வரக்கூடிய டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு நாங்கள் கெரியர் கைடன்ஸும் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டியையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்மளால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி என்ட்ரன்ஸஸ் எக்ஸாம்ஸ் நம்ம அப்ளை பண்ண முடியுமா இல்லையா, எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லையாங்கிற டவுட் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக இதில் ஒரு ட்ரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அதுக்கான போர்ஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இங்கனக்குள்ளே இதோட ப்ராப்ளம்ஸ் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. தேர்ஃபோர் ஐ வில் கெட் m பவர் 0 LT பவர் -1 is equal to m L பவர் -1 T பவர் -1 the whole power x. m L power -3 T power 0 of y. Then third one m power 0 L T power 0 of z அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போ நம்ம இன்னர் பவர்ஸை எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். LT பவர் -1 இன்னர் பவர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் m பவர் x, L பவர் -x, T பவர் -x.
then m power y l power minus 3y t power simply 0. அதே மாதிரி இங்க l power z. பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர் ஆட் பண்ணணுங்கிறது ரூல் m power minus 1 அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள நான் RHSல எழுதிடுறேன். LHSல m power x plus y. அதே மாதிரி l power minus x minus 3y plus z. then t power minus x. பேஸ் சேமா இருந்தால் இங்கே எனக்குள்ள பவர்ஸையும் நம்ம ஆட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேஸ் சேமா இருந்தால் பவரை ஈக்குவேட் பண்ணலாம். x plus y is equal to 0. minus x minus 3y plus z is equal to 1. minus x is equal to minus 1. t ஓட பவரை ஈக்குவேட் பண்ணுறோம். therefore we will get x is equal to 1. இதை கொண்டு போய் நான் இங்கே அப்ளை பண்ணனா 1 plus y is equal to 0. therefore y is equal to minus 1. இந்த x and yக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ minus 1 minus 3 of minus 1 plus z is equal to 1. therefore minus 1 plus 3 plus z is equal to 1 minus plus 2 plus z is equal to 1. therefore z is equal to minus 1. ஸோ அப்போ x ஓட வேல்யூ plus 1, y ஓடது minus 1, z ஓடது minus 1னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். 1, minus 1, minus 1 அப்படிங்கிற ஆப்ஷனை நான் எனக்குள்ள சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் இருந்தே உங்களுக்கான கான்செப்ட்ஸ் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா பசங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்குள்ளே நீங்கள் தாராளமாக அங்கே ஸ்டாப் பண்ணி ஹைலைட் பண்ணி கேளுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு மூவ் அப் பண்ணுறேன். திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஃபார் யுவர் GIB. நீங்கள் MCQ கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தாராளமாக ஒரு அலைன்மெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தாராளமாக இங்கனக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் லைட் நமக்கு இங்கனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் லைட் கொடுத்துட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மாஸுக்கு நியூ டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எங்கிட்ட கேட்குறது மாஸ்க்கான நியூ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது. ஸோ அப்போ மாஸ்க்கான நியூ டைமென்ஷனல் ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ பண்ண அதே ஒர்க்கை தான் நான் இங்கே எனக்குள்ளே பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி தட் இஸ் c is equal to lt பவர் minus 1 வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிக்கிறேன். m பவர் minus 1 l cube t பவர் minus 2 கிராவிடேஷனலோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை நான் இங்கே எனக்குள்ளே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா h is equal to m பவர் 1 l பவர் 2 t பவர் minus 1 அப்படிங்கிறதையும் நான் இங்கே எனக்குள்ளே எழுதிடுறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க எதில் நியூ சிஸ்டம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க? மாஸில் நியூ சிஸ்டம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு c g h, c பவர் x, g பவர் y அண்ட் h பவர் z அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ இவங்க எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா? அப்ளை பண்ணால் என்ன வரும்? மாஸஸ் m, எல்லோட வேல்யூவும் இருக்காது, டீயோட வேல்யூவும் இருக்காது, இஸ் ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 1 ஃபார் த கான்செப்ட். ஓகே, ஃபார் என்ன கான்செப்ட்டுக்கு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வெலாசிட்டி கான்செப்ட்டுக்கு எழுதுகிறோம். ஸோ த பவர் எக்ஸ். அதே மாதிரி m பவர் minus 1 l cube t பவர் minus 2 பவர் yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். தென் m பவர் 1 l ஸ்கொயர் t பவர் minus 1 into c அப்படிங்கிற ஆர்டரையும் நம்ம இங்கனக்குள்ளே சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். தட் இஸ் m l பவர் 0 t பவர் 0 இன்னர் பவர்ஸை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. lx t பவர் minus x. அதே மாதிரி m பவர் minus y l பவர் 3y t பவர் minus 2y. then m power c l power 2c then t power இங்கனக்குள்ள c z நான் போட்டிருந்தேன் initially. so z னு rework பண்ணிடுறேன். so z therefore m power z l power 2z and t power minus z அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இன்னர் பேசஸ் வந்து சேமாக இருந்தால் பவர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். தேர்ஃபோர் m l பவர் 0 t பவர் 0ங்கிறத நான் இங்கே எனக்குள்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பேஸ் சேமாக இருந்தால் நான் இங்கே எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணனா ஐ வில் கெட் m பவர் மைனஸ் y ப்ளஸ் z கிடைக்கும். அதே மாதிரி l பவர் x. ஓகே, l பவர் x நம்ம இங்கே எனக்குள்ளே எடுத்துக்கிறோம். l பவரில் நமக்கு கிடைக்க வேண்டியது x plus 3y minus 2z plus 2z. actually it is a plus 2z. okay,
அதுக்கப்புறமா t பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜெட் அப்படின்னு எனக்கு இங்கனக்குள்ளே கிடச்சிருச்சு. தென் இந்த t பவரை எழுதிட்டேன், இந்த t பவரை எழுதிட்டேன், இன்னொரு t பவர் வேறு இருக்குது, அதையும் சேர்த்து எழுதிடலாமா? ஸோ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஈக்குவேட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி டேர்ம்ஸில் நம்மளே ஒரு பவர் வேல்யூஸ் கொடுத்து நம்ம உள்ளே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பவர் வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்ஹெச்எஸ், ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இங்கே எம்மோட பவர் பாருங்கள் மைனஸ் ஒய், இதோட பவர் இசட். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி எல் பவர் எக்ஸ் இருக்குது, எல் பவர் 3y இருக்குது, எல் பவர் இசட் இருக்குது, எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணி எழுதிட்டீங்க. அதே மாதிரி தான் டி பவரும் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட், இன்னொரு டி பவர் மைனஸ் 2y, எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டேன். இப்படி தான் கிருஷ்ணா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சாரி, இப்படி தான் கிஷன் நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நவ் m powers equal அப்படின்னா we can equate the RHS. therefore minus y plus z is equal to 1. எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்? minus y plus z is equal to 1. ஓகே, அடுத்தது நீங்களே ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜெட் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. கிஷான் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நான் ஆட் பண்ண விதம் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு? ஸோ இப்போது நம்ம இங்கனக்குள்ளே கான்செப்ட்ஸ் வைஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஓகே தென் ஸோ இப்போ இங்கனக்குள்ளே நம்ம கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்னென்ன தேவையோ அந்த செட்டப்ஸில் நம்ம இங்கனக்குள்ளே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ என்னென்ன தேவைங்கிறத நான் இங்கனக்குள்ளே யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஜெட்டுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை ரீஒர்க் பண்ணுறேன். ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்து நான் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். எஸ், ஓகே கிஷான். therefore எக்ஸ் ப்ளஸ் 3y plus 2 plus 2y is equal to 0. therefore we will write x plus 5y plus 2 is equal to 0. எனக்கு இங்கனக்குள்ள ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் மைனஸ் 2 அப்படிங்கிறது எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இதை தான் நான் இங்கனக்குள்ள கான்செப்டில் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கான்செப்டில் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே கொண்டு போய் நம்ம மேலே இருக்கக்கூடிய எந்த டேர்மில் அப்ளை பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது என்னோட ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் செட்டப்பில் நம்ம அப்ளை பண்ணலாம், இல்லைனா இந்த பர்டிகுலர் செட்டப்பில் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் நமக்கு இசட்டை வச்சு இங்கனக்குள்ளே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் செட்டப் போய் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். therefore மைனஸ் ஆஃப் மைனஸ் 5y மைனஸ் 2 தென் மைனஸ் 2y, இசட்டுக்கு பதிலாக தான் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதை நான் அப்ளை பண்ணுறேன். therefore மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். we can do the intermultiplication. அப்போ அப்ளை பண்ணோன்னா we will get 5y அதே மாதிரி ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு கிடச்சிரும். தென் மைனஸ் 2y அதுக்கப்புறம் இசட் அப்படிங்கிற டேர்ம் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல டி மைனஸ் ஜெட் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு இங்கனக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த கான்செப்ட்ஸை நம்ம அப்படியே செக் பண்ணிக்கிறோம். ஸோ டி மைனஸ் ஜெட், ஓகே 2y z. therefore எனக்கு இங்கனக்குள்ளே என்ன கிடைக்கும்? தட் இஸ் அ ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 அப்படிங்கிற டேர்ம், சாரி மைனஸ் 1 அப்படிங்கிற டேர்மும் மைனஸ் ஒய்யும் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. therefore வாட் வி வில் கெட்? இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஆர்டர் எல்லாம் கரெக்டாக கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கரெக்டாக செக் பண்ணிடலாமா? ஸோ இங்கனக்குள்ளே வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை ரீசெக் பண்ணுறேன். ஸோ அப்போ ரீசெக் பண்ணும்போது மைனஸ் இசட், ஓகே எனக்கு எல்லா வேல்யூஸையும் எடுத்து இங்கனக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி கான்செப்ட் வைஸ் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ கான்செப்ட் வைஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தர் கான்செப்ட்ஸ்குள்ளே அப்படியே மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பசங்களா? என்ன ஆச்சு, அப்படியே டல் ஆயாச்சா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? அப்படியே நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே மூவ் அப் பண்ணி எனக்குள்ளே சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் நான் சிம்பிளாக 1 by 1 பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போது சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு இங்கனக்குள்ளே என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ தியரம் வைஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போது இங்கனக்குள்ளே 7y, அப்போ ஈக்குவேஷன்ஸ் நிறைய கிடச்சிட்டே தான் இருக்கும். +1
இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற செட்டப்பில் எனக்கு இங்கே எனக்குள்ள ஆன்சர் கிடைக்குது. ஓகே, இப்போ எக்ஸுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி நான் எக்ஸுக்கும் இந்த இடத்துல நான் இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? தேர்ஃபோர் 5y அப்படிங்கிறது எனக்கு எக்ஸுக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ -5y - 2. ஓகே, ப்ளஸ் த்ரீ ஆஃப் என்ன இருக்குது எனக்கு? ப்ளஸ் 3y. ஓகே, ப்ளஸ் 3y ப்ளஸ் 2 ஆஃப் இசட்டோட வேல்யூ என்ன இருக்குது இங்கே எனக்குள்ள? இசட்டோட வேல்யூ 1 + y. அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் -5y - 2 + 3y + 2 + 2y இஸ் ஈக்குவல் டு சிம்ப்ளி 0ங்கிறது எனக்கு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் y அப்படிங்கிற டேர்மை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 0 = 0 அப்படிங்கிற ஃபார்மேஷன்ஸ் கிளியராக கிடைக்குது. அப்போ நம்ம ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படிங்கிறத இங்கே எனக்குள்ளே செக் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே இங்கே எனக்குள்ளே கான்செப்ட் வைஸ் ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ நான் இங்கே கொண்டு வந்த டேர்மை நான் சிம்ப்ளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? y = -1/7 அப்படிங்கிற டேர்ம் எனக்கு இங்கே எனக்குள்ளே சிம்பிளாக அப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதிலிருந்து நான் ஒவ்வொரு வேல்யூமே இங்கே எனக்குள்ளே அப்ளை பண்ணி கொண்டு வருவேன். ஸோ ஒவ்வொரு வேல்யூமே A and Bன்னு சொல்லி எல்லா வேல்யூமே இங்கே எனக்குள்ளே நான் அப்ளை பண்ணி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டடாக நமக்கு எங்கனக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும். C⁻1/2 எக்ஸோட வேல்யூ, தென் G⁻1/2 ஒய்யோட வேல்யூ, ஆக்சுவலி -1/2, தென் H⁻1/2. ஸோ ஆப்ஷன் C தான் இங்கே எனக்குள்ளே எனக்கு ஆன்சராக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளி அலைன் பண்ணி பார்த்து இந்த இடத்துல கான்செப்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்ததுக்கு நம்ம போகலாம். டைமென்ஷன்ஸ், பவரோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே எனக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா mL⁻². அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் மெஷர்டு பை லென்த் அண்ட் டைமை வந்து டீன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் பவர் இஸ் ஈக்குவல் டு mL²T⁻⁻1. அப்போ ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்லி சி. ஆப்ஷன் சிக்கு நமக்கு போயிடுது. அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் டஸ் நாட் ஹாவ் அ சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. இங்கே இருக்கிறதுல யாருக்கு சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லைங்கிறது தான் உங்களுக்கான கொஷினாக வந்திருக்கு. அப்போது ஆங்குலர் மொமெண்டம், பிளாங்க் கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டு பேத்துக்குமே ஒரே இப்போ ரெண்டு பேத்துக்குமே நம்ம விச் டஸ் நாட் ஹாவ் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலாங்கிறது தான் கொஷின். அப்போது இங்கே எனக்குள்ள ஆங்குலர் மொமெண்டம், பிளாங்க் கான்ஸ்டன்ட் ரெண்டுக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T⁻⁻1. ஒர்க் அண்ட் டார்க்குக்கு ரெண்டுக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T⁻⁻2. இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் ரெண்டுக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா mL⁻T⁻⁻1. அப்போது எனக்கு ஆட்டோமேட்டடாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் டஸ் நாட் ஹாவ் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா பசங்களா? இது வரைக்கும் கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கா? என்ன ஆயிடுச்சு, என்ன டவுட்டுனாலும் இந்த இடத்துல நீங்கள் ஆட்டோமேட்டடாக கேட்டுகிட்டே வாங்க. லெட்டஸ் சிம்ப்ளிஃபை. ஒன்றா நம்ம இங்கனக்குள்ளே சிம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே போகலாம். என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. ஓகே, ஸோ நான் இங்கே எனக்குள்ளே நெக்ஸ்ட் கொஷினுக்கு உங்களுக்கு மூவ் அப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம இங்கே எனக்குள்ளே எடுத்தாச்சு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்துட்டு நம்ம அப்படியே கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் எதுன்னு நமக்கு இங்கே எனக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோன்னா அதோட யூனிட் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? தட் இஸ் mL² T⁻⁻3 A⁻⁻2. ஸோ Q தான் என்னுடைய கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம், சார்ஜோட ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will get mL³ T⁻⁻3 அதுக்கப்புறம் A⁻⁻1. ஸோ பொட்டன்ஷியல்லேருந்து எனக்கு ஆருக்கு வந்துடும். தென் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρL டிவைடட் பை ஏங்கிறது தான் உங்களுடைய ஆர்டர். ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னங்கிறத சொல்லிடுறேன். இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா m⁻1 L³ T⁻⁻3 A⁻⁻2 அப்படிங்கிற டைமென்ஷனல் ஃபார்முலாவை உங்களுக்கு இங்கே இது ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
ஸோ அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாமே பக்காவாக எழுதி நம்ம அலைன் பண்ணி மூவ் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இங்கனக்குள்ளே நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த specific resistance is the m power 1 L cube T power minus 3 A power minus 2. Then specific conductance பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க எல்லா டைமென்ஷனல் ஃபார்முலாவுமே டேக் ஓவர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நான் எனக்குள்ளே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா பசங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எனக்குள்ளே கேட்கலாம். எனி பர்டிகுலர் டவுட் இதில் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். வந்து கேளுங்க பார்ப்போம். நவ் லுக் அட் ஹியர், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெஷர், V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வால்யூம், T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு டைமென்ஷன் ஆஃப் A கேட்டிருக்காங்க. இதை நான் எழுதுகிறேன். P plus A divided by V square of V minus B is equal to R into T. ஓகே, இதுதான். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல P stands for pressure இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? இந்த இடத்துல தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி இந்த P plus A by V square is equal to 0 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டிக்கான கான்செப்ட். அப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏவோட டைமென்ஷன்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு A divided by V square is equal to P. அடிஷன் சப்ராக்ஷன் சைன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும். ஏவோட டைமென்ஷன் வேணும். V is a volume, வால்யூமோட டைமென்ஷன் L cube. P is a pressure, pressureோட டைமென்ஷன் force divided by area. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M L power minus 1 T power minus 2. ஓகே, இப்போ உங்களோட டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ இந்த வி ஸ்கொயரில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயரில் இருக்கும்போது 3 2 சார் 6 L 6 ஆஃப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு M L power minus 1 T power minus 2. Therefore, we will get M L power 5 T power minus 2 is the value of dimensional formula. இது அடிஷன் சப்ராக்ஷனில் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத இந்த இடத்துல பக்காவாக நம்ம எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நிறைய டைமென்ஷனல் ஃபார்முலா இங்கே ஒர்க் பண்ணி பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். Of the following quantities, which one has dimension different from the remaining 3? மற்றதை விட இங்கே கம்பேர் பண்ணும்போது எதுக்கு டைமென்ஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஓகே, எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா இந்த இடத்துல நமக்கு எடுத்திருக்காங்க. தென் ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நிறையா வந்துதான் நம்ம அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணோமா? இங்கே நான் உங்களுக்கு ஒர்க்கிங் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனர்ஜி டிவைடட் பை வால்யூம், எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா ML ஸ்கொயர் T power minus 2 divided by volume is L cube. அப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு என்ன கிடைக்கும்? M L power minus 1 T power minus 2. தென் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியாவுக்கு நான் எடுக்கிறேன். ஃபோர்ஸ் பை ஏரியா ப்ரெஷர்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் M L power minus 1 T power minus 2. தென் ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ சார்ஜ் இன்டு வோல்டேஜ் by volume. ஸோ சார்ஜ் அப்போ இன்ட்டு வோல்டேஜ் டிவைடட் பை வால்யூமை நம்ம இங்கனக்குள்ளே சிம்பிளாக ஒரு அலைன்மெண்ட்டில் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதுவும் M L power minus 1 T power minus 2. Then let us go for an angular momentum per unit mass. Angular momentum, that is a L, MVR divided by mass. Mass gets cancelled. Therefore, இந்த இடத்துல velocity L T power minus 1. R is a distance, அதுவும் L தான். You will get L square T power minus 1. So, angular momentum per unit mass is a completely different அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா பசங்களா? அப்போ இது வரைக்கும் கிளியர் ஆகுதான்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எல்லோரும் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்களா? என்ன ஆச்சு? அப்படியே கான்செப்ட்ஸில் டல் ஆகிட்டிங்களா? டல் ஆகக்கூடாது. எந்த இடத்துல டவுட்னாலும் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க பார்ப்போம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே லிட்டில் பிட் செக் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்குற கொஷின் ஃப்ரீக்வன்சி F, மாஸ் M, கான்ஸ்டன்ட் K. இது மூணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். சிக்கு டைமென்ஷனல் குவான்டிட்டி கிடையாது. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது தான் உங்களுக்கு கொஷின். ஸோ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி F கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் F ஆஃப் அ மாஸ் M சஸ்பெண்டட் ஃப்ரம் எ ஸ்ப்ரிங்.
ஸோ இதுதான் ரிலேஷன் கரெக்டாக. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் எக்ஸ் கே பவர் ஒய். Frequency is inversely proportional to time, therefore t power minus 1, so mass is a m into x. K அப்படிங்கிறது இங்கனக்குள்ள எனக்கு spring constant அதோட formula m t power minus 2 into y. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், m பவர் 0 போட்டுக்கிறேன், l பவர் 0 போட்டுக்கிறேன், t பவர் minus 1. therefore m பவர் x நான் எழுதிக்கிறேன். similarly m பவர் y, t பவர் minus 2y. பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணணுங்கிறது ரூல். therefore x is equal to before that நம்ம m பவர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கலாம். m பவர் 0, l பவர் 0, t பவர் minus 1 is equal to m பவர் x plus y. அதே மாதிரி t பவர் minus 2y நம்ம எழுதிக்கிறோம். therefore x plus y is equal to 0, then minus 2y is equal to minus 1. it gets cancelled. y is equal to 1 by 2. அப்போ இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனில் y-ஓட வேல்யூ 1 by 2க்கு போகுதுன்னு பாருங்க பசங்களா. இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனில் வந்துட்டு வேல்யூ 1 by 2க்கு ட்ராவல் ஆகுது. ஸோ செக் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே எனக்குள்ள ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ் 1 by 2 கொடுக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் பியும் உங்களுக்கு டியும் உங்களுக்கு பாசிட்டிவ் 1 by 2 கொடுத்துருக்கு. ஆனால் இது எதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவ் 1 by 2னா எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 is equal to 0. therefore x is equal to minus 1 by 2. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் இங்கே எனக்குள்ள ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which two of following 5 physical parameters have same dimensions? again same dimensions நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, அவங்க கேட்ட டேர்ம்லையே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ எனர்ஜி டென்சிட்டியை நான் இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறேன். எனர்ஜி டென்சிட்டிங்கிறது எனர்ஜி டிவைடட் பை வால்யூம், தட் இஸ் எம் எல் பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் மீடியம். ரெண்டுமே ஸ்பீடுங்கும் போது சிம்ப்ளி இட் ஹாவ் நோ யூனிட் அப்படி நம்ம எழுதிக்கலாம். திஸ் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அடுத்து நம்ம யங்ஸ் மாடுலஸ்க்கு போகலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கு போனோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா இங்கனக்குள்ளே நீங்கள் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. ஸோ மாடுலஸ் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லைன்னு பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் சிம்ப்ளி ஃபோர்ஸ் பை ஏரியா. therefore we will get m l பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2. அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா m l பவர் மைனஸ் 2 a பவர் மைனஸ் 1. ஓகே, அப்போ நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இங்கனக்குள்ளே எல்லாத்துக்குமே நம்ம இங்கனக்குள்ளே அப்ளை பண்ணியாச்சு. ஈவன் இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதும் டைமென்ஷனல் ஃபார்முலாவை கொண்டு வந்துடும். அப்போ which one have the same dimensional formula? that is இங்கனக்குள்ள ஆப்ஷன்ஸ் பாருங்கள். A and D will have the same dimensional formula. ஸோ A and D will have the same dimensional formula அப்படிங்கிறத நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த இடத்துல தட் கேபிட்டல் A is equal to a square b cube divided by c root dன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்து பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. therefore a is equal to 2 cross 1% plus 3 into 3% plus 1 into c ஓட வேல்யூ 2% plus d ஓட வேல்யூ root d எப்படி எழுதலாம்? 1 by 2ன்னு எழுதலாம். 1 by 2 into 2%. 2 gets cancelled. therefore 2 plus 9 plus 2 that is a 4 plus 9 becomes as என்ன வரும் உங்களுக்கு? அப்ளை பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். 4 plus 9 becomes as 13 அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கனக்குள்ள கான்செப்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குமா நம்ம இங்கனக்குள்ள செக் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எப்போவுமே ஒரு தடவை கரெக்ட் பண்ணுறது தப்பே இல்லை. அப்போ இங்கே அடிஷ்னல் வேல்யூவில் தான் நமக்கு அலைன்மெண்ட் மாதிரி இருக்குது. எப்படி அலைன்மெண்ட் மாதிரி இருக்குன்னா இந்த 1, ஸோ ப்ளஸ் 1, ஸோ 14%. கரெக்டாக 2 கேன்சல், ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. 14% இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம் பசங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வெர்னியர் கேலிப்பர் ஹேஸ் 1 millimeter marks on the main scale reading. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் a 1 millimeter. it has 20 equal divisions அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் எதில் இருக்குது அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலில் இருக்குது. ஓகே, 20 equal divisions are வெர்னியர் ஸ்கேல். அப்போ 20 VSR is equal to அவ்வளோதான். 20 டிவிஷன் ஸ்கேல்ஸுங்கிறனால
நம்ம இந்த இடத்துல 20 equal divisions on the vernier scale which is match 16 main scale division. So 20 VSR is equal to 16 MSR அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு for this வெர்னியர் ஸ்கேலோட கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெர்னியர் ஸ்கேலோட கவுண்ட் எனக்கு தெரியணும். தட் இஸ் 1 VSR is equal to 16 divided by 20 MSR அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இதை கேன்சல் பண்ணால் 4/5. therefore 4/5 MSR ஒரு MSR is a 1 millimeter அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்ணனா I will get 0.8 millimeter. அவங்க வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் is equal to 1 MSR minus 1 VSR அப்படின்னு எழுதிக்கிறோம். that is 1 millimeter minus 0.8 millimeter. therefore your value is 0.2 millimeter. so answer is 0.2 millimeter is the right answer. நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாமா பசங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? இப்போ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கொஷின் ஒர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். என்ன டவுட்டுனாலும் கேளுங்க. அதே மாதிரி வெர்னியர் கேலிப்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வெர்னியர் கேலிப்பர் எடுத்துட்டு இங்கனக்குள்ள அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கும் போது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம்? தட் இஸ் 0.2 millimeterங்கிற செட்டப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம். So next velocity v is equal to at plus bt square. The dimensions of b கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி LHS RHS equate பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். therefore bt square. therefore velocity divided by t squared is equal to b. So velocity is lt power minus 1 divided by t squared is equal to b. therefore lt power minus 3 is equal to b. So இதுதான் என்னுடைய ஆப்ஷன். ஓகேவா? Principle of homogeneity. So next பாருங்க. The length of the body is 3.51 meter. அக்யூரசின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரசியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.01 மீட்டர். therefore percentage error in measurement. percentage error. ஸோ நான் இங்கனக்குள்ள percentage error எடுத்துக்கிறேன். ஸோ percentage error change in value divided by original value. 0.01 divided by 3.51 அப்படிங்கிறத எடுத்துட்டு into 100. ஸோ அப்போ இன்டூ 100 அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு 100 டிவைடட் பை 3.33ன்னு ஆன்சர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் இன்னும் 3.51 எடுத்து எக்ஸாமைன் பண்ணனா I will get 0.2849. ஸோ என்னுடைய ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நம்மளுடைய அடுத்த செட்டப்புக்கு இங்கே எனக்குள்ளே மூவ் அப் பண்ணலாம். The length time period of an oscillating pendulum has a error 1%, 3%. Acceleration due to gravity ஓட error percentage எவ்வளோங்கிறது தான் question. So first இவங்கெல்லாம் கனெக்ட் ஆகிற ஃபார்முலா time period is equal to 2 pi root of L divided by G. 2 pi is a constant, it is a dimensionless quantity. தூக்கி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். t squared is equal to L by G. gravity தான் உங்களுக்கு இங்கனக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ gravity is equal to L divided by t square. therefore G is equal to L into 2 cross T அப்படிங்கிறது தான் பேசிக் அடிஷன். கரெக்டாக? ஸோ அந்த ஒர்க்கு தான் நான் பண்ணுறேன். L plus 2 cross T. ஸோ Lோட percentage 1, இதோட percentage 2 cross 3. therefore 1 plus 6 is equal to 7% is the answer. அவ்வளோதான். டைமென்ஷனல் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க பேக் டு பேக் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த 2 physical quantitiesக்கு வந்து சேம் டைமென்ஷன்ஸ் இருக்குது, எதுக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கும், எதெல்லாம் வந்துட்டு டைமென்ஷனல் ஈக்குவேஷன் படி நீங்கள் வேல்யூ கொண்டு வரலாம், எதுக்கெல்லாம் இங்கே வேல்யூ அப்ளை பண்ண முடியாது, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வேறு எந்த பெரிய ஹை டிஃபிகல்ட் கொஷின்ஸும் இருக்காது. அப்போ டைமென்ஷன்ஸில் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இதை நீங்களும் மறக்காமல் ஒரு கிளான்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் பசங்களா. எந்த இடத்துலையுமே கேப் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஓகே. ஹாய் நிக்கிலன். எஸ், ஐ ஹேட் மை காஃபி. நீங்கள் காஃபி டீலாம் சாப்பிட்டாச்சா நிக்கிலன்? ஸோ பசங்களா இப்போ கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாமா? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்னா யூ ஹாவ் டு நோ த டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீட், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இதெல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம என்ன பேச போகிறோம்? டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்.
ஸோ டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெலாசிட்டி. டிஸ்டன்ஸில் ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், எனக்கு வெலாசிட்டி இல்லை. ஓ மை காட், டேக் யுவர் காஃபி ஆர் டீ. ஓகே, velocity. So velocity is average velocity, instantaneous velocity. அதே மாதிரி you have a non-uniform motion, change ஆகிட்டே இருக்கிறது. You have a uniform motion, straight lineல போகிறது. அதுக்கப்புறம் acceleration எடுத்துக்கலாம், average acceleration, instantaneous acceleration. Then kinematics equations இந்த இடத்துல இருக்கும். இதுதான் ஒரு basic alignment. So distance என்னன்னு தெரியணும், displacement என்னன்னு தெரியணும், அதிலிருந்து velocity, velocityயிலிருந்து acceleration, இந்த மூணு பேரும் கனெக்ட் ஆகக்கூடிய kinematics. So இதுதான் உங்களுடைய basics theorem. இந்த பேசிக் தியரமை கொஞ்சம் எலாபரேட் பண்ணோன்னா ஒருத்தர் உள்ளே வர்றாங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது என்ன? ஒரு காரில் இருந்து இன்னொரு காரோட வெலாசிட்டின்னு என்னென்னு கெஸ் பண்ணுறது, இதிலிருந்து இதோட வெலாசிட்டி என்னென்னு கெஸ் பண்ணுறது. இவங்க சேம் டைரக்ஷனில் போகிற கான்செப்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற கான்செப்ட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கான்செப்ட், ஸ்பீடு வேணும், ஸ்பீட்லேருந்து வெலாசிட்டி தெரியணும், வெலாசிட்டியிலேருந்து ஆக்சிலரேஷன் தெரியணும். இதுதான் உங்கள் பேசிக் கான்செப்ட். அப்போ ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஆவரேஜ்னா எல்லாம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்கறது தான் நம்ம இங்கனக்குள்ளே சொல்கிறோம். இதில் மல்டிபிள் கேசஸ் இருக்குது. இந்த நிறைய கேசஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தேன், இங்கேயும் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. மல்டிபிள் வெலாசிட்டிஸ் கனெக்ட் ஆகும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அந்த வெலாசிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறது. அதுக்கடுத்து ஆக்சிலரேஷன், ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். ஸோ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும்? வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? அட் ப்ரெசென்ட்டில் அங்கே என்ன கான்செப்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு இங்கனக்குள்ளே கிடைக்கிது. ஓகே, ஸோ அப்போது இந்த வெலாசிட்டி இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பெரிய லெவலில் கான்செப்ட்ஸ் கொண்டு வந்து இந்த கேசஸ் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் கேஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம், வி ஆவரேஜ் எப்படி ஒர்க் பண்ணலாம், இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு எல்லாத்தையுமே பார்த்தோம். இது அப்படியே ஜென்ரலாக பார்த்தா கரெக்டாக இருக்குமா? ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி பார்த்தா தானே நமக்கு தெரியும் எந்தளவு இருக்குன்னு. வாங்க ப்ராப்ளமில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கனக்குள்ளே எனக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தே ஆர் டேக்கிங் an ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா பசங்களா? கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் இங்கனக்குள்ளே நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். தட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ளே கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். ஆப்ஜெக்ட் மூவ் 6 மீட்டர் நார்த், 8 மீட்டர் ஈஸ்ட் and 10 மீட்டர் vertically upwards. ஸோ vertically upwards அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கான்செப்ட் எனக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட் கான்செப்ட். திஸ் இஸ் அ நார்த், திஸ் இஸ் த சவுத் அப்படின்னா vertically upwards இது 3 டைமென்ஷன்ஸ் கான்செப்டை கொண்டு வருது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல 6 மீட்டர் நார்த்தில் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு 6 மீட்டர் நார்த், அதுக்கப்புறமா 8 மீட்டர் வந்து ஈஸ்ட், அதுக்கப்புறமா 10 மீட்டர் vertically upwards. இது 3rd டைமென்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரிசல்டன்ட் கேட்குறாங்க. ஸோ ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை தான் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x, displacement at x axis the whole square, displacement at y axis the whole square, displacement at z axis the whole square. எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போது இந்த இடத்துல நமக்கு எப்படி போயிருக்கு? 6 மீட்டர் ப்ளஸ் 8 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர். therefore displacement is equal to 36 plus 64 plus 100 is equal to root of 100 plus 100. therefore we will get d is equal to root of 200. இதை நான் எப்படி எழுதுறேன்? 2 into 100 னு எழுதுறேன். therefore 10 root 2 is the answer. so option C is the answer அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். அடுத்து பாருங்கள், தியரிட்டிக்கல் ஃபார்மேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். எ லொக்கேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் ஹேஸ் சேஞ்ச்டு. அந்த பார்ட்டிக்கலோட லொக்கேஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் we can say about the displacement and distance of the particle. ஸோ அப்போது ஒரு பார்ட்டிக்கல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு உங்களுக்கு மூவ் ஆகிடுச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம்? போத் cannot be 0. நல்லா கவனிங்க, அந்த பார்ட்டிக்கல் லொக்கேஷன் உங்களுக்கு மாறிடுச்சு.
அப்போ அந்த இடத்துல டிஸ்டன்ஸே எனக்கு 0 கிடையாது. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு 0 கிடையாது. கரெக்டு தானே? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் எனக்கு 0 கிடையாது அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0 கிடையாது. தென் அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 of 2 may be 0. அது எப்படி 1 of 2 may be 0 வரும்? நான் ஒரு ஸ்டெப் நகர்ந்துட்டேன். அப்போ என் டிஸ்டன்ஸும் 0 இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0 இல்லை. அப்புறம் எப்படி ஒருத்தராவது 0 வருவாங்க? வர மாட்டாங்க. both must be 0. கண்டிப்பாக ரெண்டு பேரும் 0வாக இருக்க மாட்டாங்க. தென் ஒருத்தர் பாசிட்டிவ்னா ஒருத்தர் நெகட்டிவ். அங்கே ரிவர்ஸ் போகிறத பற்றி சுத்தமாக பேசவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கனக்குள்ளே சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருந்து வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ dx டிவைடட் பை dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடச்சிரும் நமக்கு. தேர்ஃபோர் d of 2 minus 5t plus 6t square divided by dt. ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dt இஸ் ஈக்குவல் டு t. தேர்ஃபோர் -5 இன்டெக்ரல் ஆஃப் 6t ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் இன்டெகிரேட் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதிடலாம். தேர்ஃபோர் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா எழுதணுன்னா ஹைலி பெட்டராக இருக்கும். நான் இங்கே இன்டிகிரல்ஸ் டேர்ம்ஸ் எழுதிட்டேன். தட் இஸ் அ -5. தேர்ஃபோர் dt power 1 divided by dt is equal to 1. Then dx power n divided by dx is equal to nx power n minus 1. So அதே மாதிரி இதை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா it will becomes as a 12t. Therefore velocity is equal to 12t minus 5. அவங்க சொல்லியிருக்கிறது initial velocity. So you consider time will becomes as a 0. Therefore velocity is equal to 12 of 0 minus 5 is equal to -5. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த பக்கா ஆன்சர். சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு மூவ் அப் பண்ணலாம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் கொஷின் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுகிட்டே வரலாம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஷின். இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொஷினுக்கு நான் இங்கே எனக்குள்ளே மூவ் அப் பண்ணிக்கிறேன். ஸோ when a particle moves with variable velocity, which of the following statements are not correct? இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின். ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் வேரியபிள் வெலாசிட்டியில் போகும்போது which of the following statement are not correct அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிறது தப்பு. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கவரும் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. 90% ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட் தான். ஏன்னா ஒரு ஸ்கேலர் டேர்ம் ஒரு வெக்டார் டேர்மோட அவ்வளோ சீக்கிரம் ஈக்குவல் ஆகாது. அதை தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஷனுக்கு மூவ் அப் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேஷன் அட் 2 செகண்ட்ஸுங்கிறது தான் கொஷின். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx டிவைடட் பை dt. தேர்ஃபோர் 10t plus 1. நவ் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 4t t ஸ்கொயரா. ஸோ 4t plus 1. Now acceleration is equal to velocity divided by time is equal to 4 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டைம் t is equal to 2 seconds. அதை அப்ளை பண்ணுறதுக்கே இங்கே பிளேஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஆன்சர் இஸ் 4 meter per second square. பெருசாக வேறு எந்த அலைன்மெண்ட்டும் கிடையாது. சிம்ப்ளி 4 meter per second squareங்கிறது தான் நமக்கு இங்கே எனக்குள்ளே ஆன்சராக இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு நான் இங்கே எனக்குள்ளே நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பாருங்கள். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் பாடி. இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் கொஷின். த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் பாடி given to be an proportional to the cube of time elapsed the magnitude of acceleration of the body. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமோட டேர்முக்கு கியூப் டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமுக்கு கியூப் டைம்ஸ் எனக்கு இருந்ததுன்னா ஆக்சிலரேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஷின். அதான் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ ஆக்சிலரேஷன் உங்களுக்கு எந்த இடத்துல என்ன இருக்கும்? இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸிங் வித் டைம். ஸோ டைமோட உங்களுக்கு
உங்களுக்கு ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 2 தடவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் 3t². இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 6t. ஸோ ஆக்சிலரேஷன் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறனால இன்க்ரீசஸ் நம்ம இங்கனக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப் எனக்கு இங்கனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் இங்கே கொடுத்தாச்சு. ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் as shown in figure. Which of the following region represents no force is acting of the body? Force இல்லை. ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ மாஸ் மாறலை, ஆக்சிலரேஷன் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபோர்ஸ் 0 ஆகும். அப்போ கிராஃபில் எங்கனக்குள்ளே வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? இதோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறலை, ஆனால் டினாமினேட்டரில் டைம் மட்டும்தான் மாறுது. ஸோ பிசி போர்ஷனை நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் கான்செப்டுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுவும் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க? எ கார் டீசிலரேட் அட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு கார் எடுத்துக்கிறாங்க அட் டீசிலரேட் அட் கான்ஸ்டன்ட் ரேட் டியூரிங் எ பீரியட் ஆஃப் கமென்சிங் த டைம் t இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, time t is equal to 0. Which of the displacement time graph represents the displacement of car? ஸோ எந்த கார் இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேட்ட கொஷின். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு டீசிலரேட் அப்படின்னா ஸ்பீடு கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். இது இன்க்ரீசிங் ஸ்பீட், இதுவும் இன்க்ரீசிங் ஸ்பீடு. பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் மேலே பார்த்து போயிட்டுருக்கு. அப்போ அதுவும் உங்களுக்கு இன்க்ரீசிங் ஸ்பீடு தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல டிக்ரீசிங் ஸ்பீட்னா இப்படி ஸ்லோப் வந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல உங்களுக்கு டீசிலரேட் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோப் வேல்யூ சிம்ப்ளி எனக்கு இந்த இடத்துல டவுன் ஆனால் மட்டும் பத்தாது. அது என்ன ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தென் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல இந்த கிராஃப் தான் கரெக்ட். ஸோ பேரபோலிக் பார்த்து தான் அதை ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் உங்களுக்கு ஆக்சிலரேஷனை டீசிலரேட் பண்ணி கொடுக்காது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ சொல்லிட்டு பசங்களா, கிராஃபிக்கல் கொஷின்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு இதில் என்ன டவுட்னாலும் சிம்பிளாக கேட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஜிஐபி எக்ஸாம்ஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். வாங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத பாருங்கள். ஒரு கிராஃப் இங்கே கொடுத்துட்டாங்க. எ பார்ட்டிக்கல் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டினும் நமக்கு இங்கனக்குள்ளே சொல்லிட்டாங்க. as shown in figure. The distance traveled by the particle in 4 seconds. இதுதான் கொஷின். இன் 4 செகண்ட்னா 0ல் ஆரம்பித்து இந்த இடத்துல கான்செப்ட் உங்களுக்கு 0ல் ஆரம்பித்து 4 செகண்ட் வரைக்கும் போகுது. ஸோ 0ல் ஆரம்பித்து உங்களுக்கு இங்கனக்குள்ளே கான்செப்ட் 4 செகண்ட் வரைக்கும் போகுதுன்னா நீங்கள் என்னென்ன ஏரியாவெல்லாம் எடுக்கணும்? ஸோ ஏரியா A1 எடுக்கணும், A2 எடுக்கணும், தென் A3 எடுக்கணும், A4 எடுக்கணும். இந்த 4க்கும் ஏரியல் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் இங்கனக்குள்ளே டோட்டல் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறேன். இந்த 4ஓட ஏரியாவையும் எடுத்து நான் இங்கனக்குள்ளே கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ 4ஓட ஏரியாவையும் எடுத்து கேல்குலேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பக்கா ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பக்கா ட்ரையாங்கிள். ஸோ பக்கா ட்ரையாங்கிளாக இருக்குது. செகண்ட் ஒன் எனக்கு ரெக்டாங்கிள். தேர்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆர்டரில் ரெப்ரசன்ட் ஆகிருந்தனா தட் இஸ் அ ட்ரெபேசியம். ஸோ இங்கனக்குள்ளே எனக்கு ட்ரெபேசியம். அண்டு ஃபோர்த்து ஒன் அது ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிளுங்கிறத நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறனால நான் இங்கனக்குள்ளே எப்படி எடுத்துக்கிறேன்? இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இஸ் அ 1, ஹைட் இஸ் அ 20. ஸோ 20 ப்ளஸ் A2 எப்படி எடுக்கலாம்? தட் இஸ் அ 1. இதோட டிஃபரன்ஸ் 1 இன்ட்டு 20. ஸோ ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு ட்ரெபேசியம் எடுக்கிறேன். ட்ரெபேசியம் எடுக்கும்போது இங்கனக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தட் இஸ் அ ஹாஃப் ஆஃப் இந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ் நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ மேலே இதோட ஸ்கொயர் அலைன்மெண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ 20 + 10 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் 3 - 2 இஸ் ஈக்குவல் டு 1. தென் ஃபைனல் ஒன் என்னென்னு பாருங்கள், ஸ்கொயர். ஸ்கொயராக ரெக்டாங்கிள். தட் இஸ் அ 1 × 10. இவ்வளோ தான் ஹைட் இருக்குது.
ஸோ 1 into 10 எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? தட் இஸ் 10 + 20 அதே மாதிரி +15 + 10 அப்படின்னு எனக்கு இங்கனக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கனக்குள்ளே ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்லி வி வில் கெட் 55 மீட்டர். ஸோ 30 40 55 அப்போ ஆட்டோமேட்டடாக நமக்கு இங்கனக்குள்ளே 55 மீட்டர் கிடச்சிரும். இதை தான் நம்ம கான்செப்ட்ஸில் சொல்கிறோம். ஸோ பசங்களா நெக்ஸ்ட் கொஷனுக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் இங்கனக்குள்ளே பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு போன பாதைக்கு திரும்ப வராது. ஸோ இதை ஆரம்பித்து நான் ஒரு சர்க்கிள் போட்டேன்னா திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே நான் வர்றது தான் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் டைம் திரும்பவும் வராதா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டடாக எனக்கு இந்த கிராஃப் கிடையாது. தென் இங்கனக்குள்ளே பாருங்கள், இங்கே ஆரம்பித்து திரும்பவும் அதே டைமுக்கு வர்றீங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து திரும்பவும் அதே 10 மணிக்கு வர்றீங்க. அப்போது இந்த இடத்துலையும் டைம் ரிவர்சல் நடக்குது. ஸோ இதுவும் கிடையாது. இங்கனக்குள்ளே இது காலையில் 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் நீங்கள் 5 மணிக்கு வந்துட்டு மூவ் அப் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட் நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் டைம் ரிவர்சல் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த பக்கா ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியை நான் இங்கனக்குள்ளே ரைட் ஆன்சராக எழுதிடுறேன். ஓகே, அப்போ நான் இங்கனக்குள்ளே நெக்ஸ்ட் கொஷின் மூவ் அப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம இங்கனக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் நான் எடுத்துக்கிறேன், தட் இஸ் 5 கிலோகிராம். தென் வெலாசிட்டி எடுத்துக்கிறேன், தட் இஸ் 20 மீட்டர்/செகண்ட். தென் ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 100 நியூட்டன். ஓகே, டைம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 10 செகண்ட்ஸ். சேம் டைரக்ஷனில் தான் இந்த எல்லா ஃபார்மெட்டுமே உங்களுக்கு நடக்குது. ஸோ கொஷின் படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி த வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னங்கிறது தான் கொஷின். ஸோ இங்கே எனக்குள்ள மீட்டர்/செகண்டில் ஆல்ரெடி எனக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி செட்டப் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க எங்கிட்ட கேட்குறது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி டைம் எல்லாம் அலைன் ஆகும்போது v = u + at எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சிலரேஷன் வேணும், therefore force divided by mass. Acceleration is equal to force is 100 divided by mass. நான் இங்கே எனக்குள்ள எடுத்துக்கிறேன், that is 5 kilogram. 5 கேன்சல் பண்ணனா 20. So v is equal to 20 plus acceleration is 20, then அதோட time வந்துட்டு 10 seconds, therefore 20 plus 200, therefore we will get 220 meter/second is the right answer. So இந்த right answer எடுத்து நம்ம பக்காவா எழுதிக்கிறோம். அப்படியே next question பார்க்கலாம் வாங்க. So next question என்ன கொடுத்துருக்காங்க, a particle is moving with uniform acceleration, travels 24 meter and 64 meter in 2 consecutive time intervals of 4 seconds each. The initial velocity. So first ஒரு particle இந்த இடத்துல இருந்து 24 மீட்டருக்கு ட்ராவல் பண்ணுது. தென் இங்கே இருந்து அதே மாதிரி அண்ட் 64 மீட்டருக்கு நமக்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ S1 is 24, அதுக்கடுத்து S2 வந்து 64 அப்படிங்கிற அலைன்மெண்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே எனக்குள்ள கொஷின் கேட்டிருக்கிறது படி நம்ம எப்படி அப்ளை பண்ணி இதோடைய இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் S1னும் செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் S2னும் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைம் பீரியட் 4 செகண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் கொடுத்துருக்கறனால S is equal to ut plus half at square. First displacement 24, initial velocity தான் கேட்டிருக்காங்க, the time is 4 second. Acceleration தெரியாது, 4 the whole square. Therefore 24 is equal to 4u plus 1/2 into a into 16, cancel பண்ணோன்னா 8, therefore 24 is equal to 4u plus 8a. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரிலேஷன். செகண்ட் ரிலேஷன் பாருங்கள், அடுத்து ஃபர்தராக ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கறனால the S2 will be an 64 plus 24 is equal to 88. டைமும் இடையில டைம் கட் பண்ணி ஆரம்பிக்காது. ஸோ த டோட்டல் டைம் வந்துட்டு 8 செகண்ட்ஸ். ஸோ அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னா 88 is equal to u of 8 second plus 1/2 a of 8 the whole square. 88 is equal to 8u plus 1/2 of 8 into 64, cancel பண்ணோன்னா we will get 32. 88 is equal to 8u plus 32a. அவ்வளோதான், எனக்கு ஈக்குவேஷன் 2வும் கிடச்சிருச்சு, ஈக்குவேஷன் 1வும் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்ரஸ் பண்ணலாமா பசங்களா?
ஸோ அப்போ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்ரஸ் நான் இங்கனக்குள்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸுமே கிடச்சிருச்சு. இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லையுமே நான் இப்போ இங்கனக்குள்ளே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு, தட் இஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 4u ப்ளஸ் 8a. இந்த ஈக்குவேஷனை நான் 2ஆல் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தட் இஸ் 80 4 2s. ஓகே, ஸோ அப்போ நான் இங்கனக்குள்ளே என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 48 இஸ் ஈக்குவல் டு 8u ப்ளஸ் 16a அப்படின்னு எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நவ் திஸ் இஸ் மை தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ராக்டிங் த ஈக்குவேஷன் நம்பர் 3 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ஃபோர் என்ன நமக்கு இங்கனக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும், ஸோ 88 minus 48 is a LHS. On the RHS 8u minus 8u. On the for the acceleration it will becomes as 32a minus 16a. ஸோ அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், we will get 40. இது கேன்சல்ஸ். இந்த இடத்துல 16a acceleration is equal to 40 divided by 16. கேன்சல் பண்ணோன்னா 5/2. acceleration is a 2.5 meter per second. இதை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இங்கனக்குள்ளே அப்ளை பண்ணலாம். 24 is equal to 4u. ஓகேவா, ஸோ 4u ப்ளஸ் 8 ஆஃப் 2.5. ஸோ அட்மின் அண்ணாவை கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே, அட்மின் அண்ணாவை கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அட்மின் அண்ணா இருந்ததுன்னா அட்னன்ஸ் போடுங்க பார்ப்போம். அப்படிங்களா அண்ணா வைட்டிங்களா? ஸோ 4u ப்ளஸ் 8 into 2.5 மல்டிப்ளை பண்ணோன்னா we will get 20. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 24 minus 20 is equal to 4u. Therefore 4 is equal to 4u. Therefore u is equal to 1 meter per second. ஆட்டோமேட்டடாக நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போது 1 meter per second is the answer அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா பசங்களா, நம்மளோட பேசிக் ஈக்குவேஷன் தான். பட் இதில் லிட்டில் பிட் ஒர்க்கிங் மாடல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தோம். அதர் தென் தட் பெருசாக நம்ம வேறு எதுவுமே பண்ணலை. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஒருத்தர் அட்மினை வந்து நலம் விசாரிச்சுட்ருக்காரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நிக்கிலனை நான் இன்னும் மறக்கலை. நிக்கிலன், என்னாச்சு, நீ மறந்துட்டியா? நான் மறக்கலை, நீங்கள் மறந்துட்டீங்களா நிக்கிலன்? ஓகே, so a particle moves along a straight line after some times. Okay, clear. After some times it comes to rest. The motion is with constant acceleration whose direction with respect to the direction of velocity. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், பார்ட்டிக்கல் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ரெஸ்ட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்குமா, நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்குமா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற ஆக்சிலரேஷன் என்னாகும், தட் இஸ் அ நெகட்டிவ் த்ரூ அவுட் த மோஷன். அந்த மோஷன் போனதுலேருந்து அது நெகட்டிவாக வர ஆரம்பிக்கும். ஓகே நிக்கிலன், உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்காப்பா? ஏதாவது பர்டிகுலர் டவுட் இந்த கான்செப்ட்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக ஹைலைட் பண்ணலாம். ஹைலைட் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். A particle starts moving along a straight line with velocity. ஸோ இங்கனக்குள்ள ஒரு velocity. Exactly, negative is the right answer. Super. So super. So a particle is moving along a straight line with velocity 10 meter per second. No doubt. Super. After 5 seconds, the distance of particle is starting is 50 meter. Which of the following statements about the nature of motion of the particle are correct? So first ஒரு particle 10 meter secondsல போகுது. After 5 seconds இதோட starting point வந்துட்டு 50 meter அப்படின்னு represent பண்ணியிருக்காங்க. which of the nature of the motion is correct அப்படிங்கிறதான் question. ஒருத்தர் ஆன்சர் சொல்லிட்டாரு, the motion is continuously with constant velocityயா இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு velocities movement நடக்குமா? ஒருத்தர் இங்கே எனக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டாரு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா ஆக்சிலரேஷனா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அலைன்மெண்ட். இது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் போகுமா வெலாசிட்டியில் போகுமா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட். பட் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும்
நம்ம எடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கொடுக்கும், கண்டினியூஸ்லி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியையும் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கும். ஸோ 1 and 2 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பி இஸ் த பக்கா ஆன்சர். சூப்பர் நிக்கிலன், சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. கெட் ரெடி. இந்த இடத்துல எக்ஸாம்ஸ்க்கு பக்காவாக நீங்கள் வந்துட்டு ரெடி ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு மோஷன் கண்டினியூஸ்லி ரிட்டார்டட். ஸோ அந்த ரிட்டார்டட் மோஷன்ஸ் அதை அச்சீவ் பண்ணுதுங்கிறதையும், அதே மாதிரி பாடி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பாடி ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேட்டட் தென் ரிட்டார்டட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸையும் இங்கனக்குள்ளே உங்களால் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதுக்கான கான்டென்ட் இங்கனக்குள்ளே உங்களுக்கு இல்லை. ஸோ சம்வாட் கான்டென்ட் மிஸ் அப் ஆகிறனால நம்ம இந்த பாசிபிலிட்டிஸை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இட் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம் நிக்கிலன். நெக்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல velocity of a particle is u, acceleration is given by at. which of the following relation is valid? இதில் எந்த ரிலேஷன் வேலிட்? ஆக்சிலரேஷனை எஃப்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, a into t acceleration. So now acceleration ஓட actual formula என்ன? That is a change in velocity divided by change in time. So LHS equal na RHS நம்ம equate பண்ணலாம். dv divided by dt is equal to at. velocity தான் இங்கனக்குள்ள நமக்கு questionல கேட்டிருக்காங்க. So dv is equal to at into dt. சூப்பர் ஒருத்தர் பக்காவா போட்டுட்டே இருக்காரு. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷனை வச்சு போடணும், இவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷனை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். therefore integral of dv is equal to integral of a t into dt. velocity is equal to a integral of t into dt. ஸோ அப்போ என்ன வரும்? t square divided by 2 அப்படின்னு வரும். அப்போது இந்த இடத்துல நம்ம ரிலேஷன்ஸில் இங்கே வெலாசிட்டியை நம்ம எடுத்திருப்போம். ஸோ வெலாசிட்டி என்ன எடுத்திருப்போம்? ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. therefore integral of initial velocity to final velocity. therefore v minus u is equal to a t square divided by 2. therefore v is equal to u plus a t square divided by 2 னு reflect ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டைரக்ட் ஃபார்முலாவில் இங்கனக்குள்ள t ஸ்கொயர் வரக்கூடாது. டைரக்ட் ஃபார்முலா v is equal to u plus a t தான் வரும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த வேர்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் பசங்களா? அச்சோ, ஃபீல் பண்ண வேண்டாம் நிக்கிலன். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஃபீல் பண்ண வேண்டாம். 2 balls are dropped from height h and 2h respectively from the earth surface. The ratio of time of these balls to reach the earth. இதுதான் question. ஸோ ஃபஸ்ட்டு பாலை நான் என்ன பண்ணுறேன்? இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே போடுறேன். செகண்ட் பாலை இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே போடுறேன். ஸோ ஹைட் வந்துட்டு டோட்டலி ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 times ஆஃப் ஹைட், இது வந்துட்டு ஹைட். ஒரு பால் மேலேருந்து கீழே விழுகும்போதே ஆட்டோமேட்டடாக அது வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனுக்குள்ளே வரும். அப்போ டைம் பீரியட் t is equal to root of 2h divided by g. இது பேசிக். அப்போ ஃபஸ்ட்டு பாலோட ஹைட் வந்து h தான். ஸோ h1 வந்து h தான். therefore t is equal to root of 2h divided by g. செகண்ட் பாலோட ஹைட் வந்துட்டு 2 times of h. therefore t is equal to, this is a t1, t2 is equal to 2 of 2h divided by g is equal to root of 4h divided by g. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம இங்கனக்குள்ளே டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டைம்? t1 divided by t2. therefore root of 2 divided by 4 cancel பண்ணா 2, root of 1 by 2. இதை எழுதணும்னா 1 is to root 2. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பக்காவாக இங்கனக்குள்ள ஆப்ஷன் ஏவை வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக இங்கனக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொண்டு வந்தாச்சு. ஓகே, அப்போ ஃபைனலாக நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம் பசங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பார்ப்போம். எனி ஒன் இதில் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒருத்தர் சூப்பராக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நானும் நெக்ஸ்ட் கொஷினுக்கு ரெடியாக இருக்கேன்.
three different objects நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ இந்த three different objectsோட masses m1, m2, m3 are allowed to fall from rest and from the same point O along three different frictionless paths. The speed of three objects, okay, speed of three objects on reaching ground, what will be the ratio? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, velocity is independent of mass, okay, the speed is independent of mass. So speed is independent of massங்கிறனால நீங்கள் எல்லா ஆப்ஜெக்டையும் டிஃப்ரெண்ட் மாசஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை எல்லாத்தையுமே மொத்தமாக கீழே போட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே வெலாசிட்டியில் வருவாங்க. அப்போ ஒரே வெலாசிட்டியில் அவங்க கீழே வந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும்? தட் இஸ் 1:1:1 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி. எக்ஸாக்ட்லி ரைட். ஓ அர்ஜுன், exactly right Arjun. So option is 1:1:1. That is the right answer. என்ன Arjun later? So a body is thrown vertically upward with the initial velocity u, reaches the maximum height in 6 seconds. So time exacta 6 seconds னு கொடுத்திருக்காங்க. So the ratio of distance traveled by the body in first second and 7th second is. So அவங்க கேட்குறது first second and 7th secondல இங்கனக்குள்ள உங்களுக்கு கான்செப்ட் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இங்கனக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் 7th செகண்டுங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குனே செப்பரேட்டாக நம்ம ஒரு ஃபார்முலாவே வச்சுருக்கோம். இந்த மணி இந்த செகண்ட்ஸில் கேட்டாங்கன்னாவே therefore s is equal to u minus g divided by 2n minus 1. ஸோ s1 is equal to, இப்போ இங்கே எனக்குள்ள இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். v is equal to u plus at. இதை நான் ஆப்ஜெக்ட் அப்வர்ட்ஸில் எழுதுனேன்னா v is equal to u minus gt. At maximum height the initial velocity is 0, therefore v is equal to, final velocity is 0. Therefore minus u is equal to minus gt, minus cancel, u is equal to 10 into 6, therefore I will get a 60. Therefore 60 minus gravity 10 divided by 2 of first second minus 1. அப்போ s1 ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? this is a 5 2 minus 1, therefore 55 மீட்டர் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி 7th செகண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ s7 is equal to s7th செகண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. s7th செகண்டுங்கிறத டினோட் பண்ணுறது உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் மோஷன்ஸ். இந்த டவுன்வர்ட்ஸ் மோஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கரெக்டாக எல்லோரும் செக் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ டவுன்வர்ட்ஸ் மோஷன் கரெக்டாக செக் பண்ணுங்கள். 1:1 வருதா, 11:1 வருதா, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 2 பேர் ஆன்சர் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. So the ratio of distance travelled by the body in first second and 7th second னு சொல்லும்போது ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் 6 seconds தான் மேலே ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ 7th செகண்டுங்கும்போது அது கிரவுண்டை ரீச் பண்ணிடும். ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0, therefore you will get 1 g/2ங்கிற ஆர்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ g/2 அப்படிங்கும்போது நீங்கள் கிரவுண்டை ரீச் பண்ணதை விட 1 செகண்ட். அப்போ g/2 ஆஃப் 2 of 1 minus 1 அப்படிங்கிற ஆர்டர் எடுப்பீங்க. therefore இந்த இடத்துல நம்ம கிராவிட்டி வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலாம். therefore s7 is equal to 10 divided by 2, therefore 2 minus 1 cancel பண்ணோன்னா we will get 5, therefore s7 is equal to 5. This is a 55 meter, this is a 5, 11:1 is the right answer. என்ன பசங்களா கிளியராக இருக்கீங்களா? ஓ நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஃபர்தர் கான்செப்ட்ஸ்க்கு மூவ் அப் பண்ணலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி பர்டிகுலர் டவுட் இங்கனக்குள்ளே நீங்கள் கேட்கலாம் பசங்களா. ஏதாவது பர்டிகுலர் டவுட் இந்த கான்செப்ட்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் இங்கனக்குள்ளே தாராளமாக கேட்கலாம், என்ன பர்டிகுலர் டவுட் இருந்தாலும். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ நான் இங்கனக்குள்ளே ஃபர்தர் கான்செப்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறேன். ஆஹா, இங்கே 2 பேரும் வந்துட்டு உறவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, ஸோ எ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் அப் வித் வெலாசிட்டி u அண்ட் டைம் இஸ் t, ரீச் த மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறனால கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? நோ டவுட்.
ஓகே ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0 அப்போ v மைனஸ் u மைனஸ் ஜிடி அப்போ இந்த இடத்துல யூஸ் ஈக்குவல் டு ஜிடி ஓகே ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் இந்த இடத்துல நம்ம கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா ஓகே நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கலாம் பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போது டைம் t/2ன்னு வச்சா ஹைட் என்னவாக இருக்கும் அதுதான் நான் இங்கே எனக்குள்ள ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நான் பிக் பண்ண போகிறேன் ஸோ டைம் t இஸ் ஈக்குவல் டு t/2 இந்த ஆப்ஷன் பின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓகே செக் பண்ணிடலாம் therefore v is equal to u minus g of t/2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் therefore v is equal to gt so let us take as a capital T minus g of d divided by 2 so simplify பண்ணோம்னா we will get gt divided by 2 so அப்போ initial velocity விட final velocity half times கம்மியாக இருக்கு therefore u/2 in t/2ங்கிறது answer so option B is the right answer அவ்வளோதான் சூப்பர் Yes, superb Arjun. Okay. Okay, நம்ம அப்படியே கான்செப்ட்ஸ் குள்ள போலாம். A rocket is fired upward. Earth's surface such it creates an acceleration. So accelerations எவ்வளோ create பண்ணுது பாருங்க. So acceleration is equal to 19.6 meter per second square. After 5 seconds அங்கே போனதுக்கு அப்புறம் engine off பண்ணிடுறாங்க. ஓகே இன்ஜின் எங்கனக்குள்ளே ஆஃப் பண்ணிடுறாங்க 5 seconds is switched off the maximum height of the rocket from the earth surface would be ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற பேசிக் கொஷின் சரிங்களா ஸோ எஸ் ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஸோ அப்போது இங்கனக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வெலாசிட்டி v is equal to acceleration into time அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நான் இங்கனக்குள்ளே செக் பண்ணிக்கிறேன் ஸோ acceleration into time acceleration கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் 5 seconds ஸோ the maximum height of the rocket from the earth surface would be இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் ஸோ earth surfaceலேருந்து அது எவ்வளோ ஹைட் போயிருக்குங்கிறது தான் இங்கனக்குள்ளே கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ velocity is equal to 9.6 into 5 seconds is equal to 98 meter per second. So first height அதை achieve பண்ணிருக்கும் that is a h1 that is a half jt square னு எடுத்துக்கலாம் so that is a 1/2 into 19.6 into 5 the square therefore 5 square is a 25 cancel பண்ணா 12.5 இப்போ 19.6 ஓட multiply பண்ணா we will get 245 meter தென் அதே மாதிரி நான் h2 இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகே ஒருத்தர் ஆப்ஷன் சொல்லிட்டாரு ஸோ h2 கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ h2 at maximum velocity therefore v square divided by 2g therefore h2 is equal to 98 divided by 2 into 9.8 cancel பண்ணோன்னா we will get 490 meter ஒருத்தர் ஆப்ஷன் சிஆர் டியான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காரு ஸோ h maxோட வேல்யூ பார்த்தீங்கன்னா h1 plus h2 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா we will get ஆப்ஷன் டி செக் பண்ணிடலாமா அர்ஜுன் விஜய் நிக்கிலன் செக் பண்ணிடலாமா ஸோ நம்ம இங்கனக்குள்ளே செக் பண்ணிடலாமா என்ன டவுட் அப்படின்னு பாருங்கள் ஸோ என்ன டவுட் அப்படின்னு பாருங்கள் என்ன அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சா ஆப்ஷன் டி கிடச்சிருச்சா ஆப்ஷன் டி கிடச்சிருச்சான்னு பாருங்கள் பசங்களா இங்கனக்குள்ளே ஓகே ஆப்ஷன் டி தட் இஸ் அ 735 மீட்டர் ஸோ இப்போ நான் அப்படியே நெக்ஸ்ட் கொஷினுக்கு மூவ் அப் பண்ணுறேன் இதுக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிங்க பார்ப்போம் பசங்களா இதுக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிங்க ஸோ லெட் அஸ் கோ ஃபார் திஸ் கொஷின் 24th கொஷினுக்குள்ளே நம்ம மூவ் அப் பண்ணிட்டோம் ஸோ 24th கொஷின் எ பாடி இஸ் த்ரோன் அப் வெர்டிக்கலி if resistance is to be taken in an account then the time during the velocity rises இதுதான் உங்களுக்கான கான்செப்ட் ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ கான்செப்ட்ஸ் படி இங்கனக்குள்ளே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெர்டிக்கலி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் தூக்கி போடுறீங்க தூக்கி போடும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் பட்டுக்கோட்டை பாய்ஸ் ஹாஸ்டல் வரைக்கும் ஒருத்தன் வந்துட்டு ஆக்சுவலி அட்ரஸ் கொடுத்துட்ருக்கான் சரி ஓகே எ பாடி இஸ் த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா
அப்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் பாடி ரைஸ் அப் ஆக? மேலேருந்து ஒருத்தர் வந்து அமுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள டைம் என்ன ஆயிரும்? ஆக்சுவலி there is a less time, so there is a less than the time of fall. Okay, இதுதான் உங்களுக்கான கான்செப்ட்ஸாக எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு அப்படியே நம்ம மூவ் அப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 2 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். 1 is 0.8 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 1 is 0.8 மீட்டர் vertically above the others are released simultaneously. Okay, 2 particles, 1 is 0.8 meter vertically above the other. So 1 விட இன்னொன்று 0.8 மீட்டரில் இருக்குது. They fall under gravity. The separation between the 2 particle after 2 seconds. 2 secondsக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய செப்பரேஷன் என்னங்கிறது தான் கொஷின். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 செகண்ட், ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இங்கேருந்து விழுகுது, இன்னொரு பார்ட்டிக்கல் இதில் 0.98 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து விழுகுதுன்னா ரெண்டு பேருமே கிராவிட்டியோட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன டேர்ம்ஸை எடுத்துப்பாங்கன்னா எக்ஸாக்ட்லி, ஸோ ரெண்டு பார்ட்டிக்கலோட டிஃப்ரெண்ட் செஷன்ஸை பார்க்கணும். ஆப்ஷன் டினா இது ரெண்டையுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே கிராவிட்டியோட தான் விழுவாங்க, அதே டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா த மாஸ் இஸ் இண்டிபெண்ட். ஸோ த மாஸ் இண்டிபெண்ட்டுங்கிறனால நம்ம ஆப்ஷன் சிக்கு போயிடுறோம். ஸோ மாஸ் இண்டிபெண்ட்டுங்கிறனால நம்ம சிம்பிளி ஆப்ஷன் சிக்கு மூவ் அப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க பசங்களா. ஸோ இப்போ இதில் ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எனக்குள்ளே கேட்கலாம். ஓகே நிக்கிலன், செக் பண்ணிட்டீங்களா? இதில் ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருக்கா? இங்கே எனக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கலாம். இதில் ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருந்ததுன்னா செக் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நான் உங்களுக்கு போகிறேன். எஸ் ஸ்பெஷல் எடிஷன். நான் கண்டிப்பாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ இப்போ இங்கனக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்கள் மார்க் நான் இப்போவே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட மார்க்கை நீங்கள் வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணுமா? அதாவது 35க்கு ஸ்கூலில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இதை நீங்கள் 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களா, இது அந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸ்பெஷல் எடிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யூ கேன் கோ ஃபார் தட் பர்டிகுலர் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் 35க்கு நீங்கள் 35 எடுத்துடுறீங்கன்னா யுவர் மார்க் ஆப்டைன்ட். ஸோ நீங்கள் இங்கே எனக்குள்ளே ஆப்டைன் பண்ண மார்க்கை எடுத்துடணும். கரெக்டாக? ஸோ இப்போது நீங்கள் சப்போஸ் ஆப்டைன் பண்ண மார்க் வந்து 20ன்னு வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 35 நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35க்கு கொடுத்துருக்காங்க. 100க்கு கன்வெர்ட் பண்ணணுமா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? த ஆப்டைன்டு மார்க் 20 டிவைடட் பை த டோட்டல் மார்க் 35. ஸோ டோட்டல் மார்க் 35 இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 57 இன்டூ 100 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ 0.57. அப்போ உங்களோட மார்க் 57 அவுட் ஆஃப் 100ன்னு வந்து நிற்கும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? ஸ்பெஷல் எடிஷன் இப்படி தான் உங்கள் மார்க்கை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, ஒருத்தர் பாய் சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எழுத போகிறாரு. ஓகே நிக்கிலன், நல்லபடியாக ஹோம்ஒர்க் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு நான் இங்கே எனக்குள்ளே மூவ் அப் பண்ணுறேன். ஸ்பெஷல் எடிஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இங்கே எனக்குள்ளே கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே தென் bye Nikilan. So now a stone is dropped from the height h. Simultaneously another stone is thrown up from the ground which is a 4 times of h. Thank you special edition. Okay, problem இல்லை, நல்ல மார்க்ஸ் எடுங்க. 2 stones cross each other after what time? ஒரு ஸ்டோனை நான் இங்கே எனக்குள்ளே ஹைட்டுங்கிற ஹச்சில் போடுறேன், இன்னொரு ஸ்டோனை கீழே இருந்து தூக்கி போடும்போது 4 டைம்ஸ் ஆஃப் ஹச்னு எனக்கு விழுகுது. அப்போது இந்த இடத்துல அந்த 2 ஸ்டோனும் எந்த டைமில் க்ராஸ் பண்ணிப்பாங்கங்கிறது தான் உங்களுக்கு இங்கே பேசிக்காக கேட்டிருக்கிற கொஷின். ஓகே, அப்போ இங்கே எனக்குள்ளே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ இங்கே எனக்குள்ளே 2 ஸ்டோன்ஸும் எடுத்துக்கலாமா? ஸோ ஒரு ஸ்டோன் கீழே இருந்து ஹைட் ஹச், மேலேருந்து ஹைட்டு ஹச்னு விழுகுது, இன்னொரு ஸ்டோன் 4 ஹச்னு போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் நான் இங்கே எனக்குள்ளே பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துட்டிங்கன்னா த வெலாசிட்டிஸ் பிகம்ஸ் 0. தேர்ஃபோர் இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டியை 0 பண்ணிடலாம். ஃபார் செகண்ட் ஸ்டோனுக்கு நம்ம போகலாம். ஸோ கீழே இருந்து
மேலே போடுற ஸ்டோனுக்கு தட் இஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2g இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஹச்சாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா v ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 8gh இருக்கும். தேர்ஃபோர் v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8gh அப்படின்னு சொல்லி எனக்கு வெலாசிட்டி ட்ராவல் ஆகும். இந்த வெலாசிட்டியில் இருந்து தான் இப்போ நம்ம கான்செப்ட் பேச போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட்னு பாருங்கள். தர்ஃபோர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8gh. அப்போ ஹைட் h1ஓடது வெலாசிட்டி இஸ் 0ன்னு சொல்லியிருக்கோமா h1க்கு. த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0னா half gt ஸ்கொயர். ஓகேனா மேக்ஸிமம் ஹைட்லேருந்து போடுறீங்க. h2க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல h2க்கு உங்களுக்கு வெலாசிட்டி இருக்குது. ஆனால் இப்போ தான் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ரூட் ஆஃப் 8ght மைனஸ் half gt ஸ்கொயர். ஓகே, இப்போ டோட்டல் இந்த இடத்துல ஹைட் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், தட் h இஸ் ஈக்குவல் டு h1 ப்ளஸ் h2 ரெண்டையுமே ஆட் பண்ணி டைம் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஆப்ஷன் ஏன்னு ஒருத்தர் போட்டு முடிச்சிட்டாரியா மேம். விடுங்க மேம், நீங்கள் உட்காந்து போட்டுட்ருக்கீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் முடிச்சிட்டேன் பாருங்கன்னு ஒருத்தர் முடிச்சிட்டாரு. ஸோ அதையே இந்த இடத்துல எழுதிக்கலாம். 8ght மைனஸ் half gt ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல். ரூட் ஆஃப் 8ght இந்த இடத்துல h. எனக்கு இங்கனக்குள்ளே டைம் தான் வேணும். ஸோ டைமை அலைன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல டீங்கிறது எனக்கு டைமை விட்டு எனக்கு வெளியிலேயே தான் வந்துட்டுருக்கும். ஸோ அதையும் சேர்த்து எனக்குள்ளே அப்ளை பண்ண வேணாம். தேர்ஃபோர் டைமை நான் எனக்குள்ளே கொண்டு வந்தேன்னா t இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h டிவைடட் பை 8g. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பக்கா ஆன்சர். அவ்வளோதான். ஸோ நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை பசங்களா. சூப்பராக கொண்டு வந்துடலாம். Next question, a particle gives negative velocity and negative acceleration. Its speed, அதோட ஸ்பீடு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் question. A particle gives negative velocity, negative acceleration. ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ அப்போது இங்கே எனக்குள்ள ரெண்டு சைன்ஸுமே நெகட்டிவ்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி இன்க்ரீசஸ். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். என்ன பசங்களா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அர்ஜுன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் இப்போ பார்த்துடலாமா? இது வரைக்கும் பார்த்ததோடு சேர்த்து இந்த கொஷின்ஸ்க்கும் இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, ஆன்சர் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? இங்கே எனக்குள்ளே ஒர்க் பண்ணிடலாம். A object is dropped from the top of a building reaches the ground at t is equal to 4 seconds. The height of the building. டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து கீழே போட்டுட்டு அந்த பில்டிங்கோட ஹைட் என்னங்கிறத இங்கனக்குள்ளே நம்ம கொஷினாக தான் கேட்டிருக்கோம். அப்போ ஹைட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். டு ஐடென்டிஃபை த அன்னோன் ஹைட்லேருந்து தான் இங்கனக்குள்ளே ஆரம்பிச்சிடலாமா? ஒர்க் பண்ணிடலாம். ஸோ டு கால்குலேட் த அன்னோன் ஹைட் பார்த்துடலாம். வந்துட்டாங்க ஒருத்தங்க. ஓகே, லெட்ஸ் சி அர்ஜுன். இந்த கொஷனுக்கு ஆன்சர் 1 மினிட்டுக்குள்ளே வருதான்னு செக் பண்ணலாமா? ஏன்னா நீட் ப்ராப்ளம்ஸ்க்கு 1 மினிட்டில் நீங்கள் ஆன்சர் சொல்லணுங்கிறது தான் பேசிக். ஒர்க் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போது உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிடலாம். டாப்பில் இனிஷியல் வெலாசிட்டி 0. எஸ் இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப நியர்பை இருக்கிறனால ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டிக்கு நான் 9.8 யூஸ் பண்ணுறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் half into 9.8 into time is a 4 seconds. So 4 cross 4 cancel பண்ணோன்னா 2, 4 2s are 8. Therefore 9.8 into 8. The answer is, I'm going to apply Arjun. ஆன்சர் டிக் பண்ண போகிறேன். பி இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட். அவ்வளோதான் பசங்களா. சூப்பர். இந்த இடத்துல நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸையுமே எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி இங்கனக்குள்ளே ஃபார்முலா அலைன் பண்ணணும், மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன நடக்கும், மினிமம் ஹைட்டில் என்ன நடக்கும்னு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. கரெக்டாக? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் வி ஆர் நாட் ஒன்லி ஆன் த வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப், வி ஆர் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம். ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே ஜிஐபிக்கு மட்டும்தான். அது கம்மிங் 27 சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலின்னு சொல்லி 4 பிளேசஸில் நம்மளுடைய
ஆஃப்லைன் நீட் மாதிரியே பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்குது. அதோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 5 PM தான் நமக்கு நடக்குது. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாப் 3 வர்றவங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் அண்ட் கிஃப்ட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னையில் செமினார் நடக்க போகுது. அதுவும் நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th and 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி. இந்த செமினாரோட டாப்பிக்கே உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் அண்ட் நீட் ஃபோக்கஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கரியர் கைடன்ஸ் வேணும்னாலும் இங்கே நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். மேம் சென்னையில் நடக்குது, யார் வர்ற கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஜைலமோட டாப் 3 டீச்சர்ஸுமே அங்கே உங்களுக்காக அவைலபிலிட்டியில் இருக்காங்க. ஸோ செமினார் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மறக்காமல் அந்த செமினாருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு ஃப்ரீ. செமினார் இஸ் அ ஃப்ரீ, பட் ஈவன் தோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் லிமிட்டடாக இருக்குது. அதனால் சீக்கிரம் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஸோ மார்னிங் 10 AM ஜூலை 27 அன்னைக்கு சென்னையில் இந்த செமினார் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? டெஃபினெட்லி ஸ்பெஷல் எடிஷன் ப்ராப்ளம் சால்விங் செஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் லைனாக 1 to 1 to 1 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நான் டெஃபினட்டாக இந்த இதையும் நான் கண்டிப்பாக இங்கனக்குள்ள கவுண்டில் எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் சால்விங் செஷன் போட முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போடுறோம். ஓகே, ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ மறக்காமல் பசங்களா, செமினாருக்கான QR கோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கெரியர் கைடன்ஸ், உங்களுக்கு என்ன வேணலாம் ஆசை, என்ன ட்ரீம் இருக்கோ எல்லாத்த பற்றின டவுட்டையும் இங்கனக்குள்ளே தாராளமாக நீங்கள் கேட்டுக்கங்க. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம ஜைலம் ஸ்டூடெண்ட்ஸும் பேக் டு பேக் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம ஜைலமில் இவந்தோ நீட் கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலுமே அகெயின் அண்ட் அகெயின் அவங்க ஹை ஹார்ட் ஒர்க் கொடுத்து மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணி அவங்களுடைய ட்ரீம் எல்லாத்தையும் பக்காவாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த கீயாக இந்த GIB எக்ஸாமை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. மறந்துடாதீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ GIB எக்ஸாமுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் போர்ஷன் சைட் நம்ம பக்காவாக ரெடி ஆயாச்சு. ஸோ அதனால நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சிலபஸஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு, கிளாஸஸ் எல்லாம் அப்லோட் ஆகிடுச்சு, ப்ராப்ளம்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது கீப் லேர்னிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன் ஜூனியர்ஸ். தேங்க்யூ ஆல். உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் செஷனில் நான் மீட் பண்ணுறேன். நம்ம 12 சிலபஸஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் செட்டப்போட எல்லாத்தோடையுமே நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன்.